ஒரு சாதாரண ரயில் பயணம் எப்படி ஒரு மரண விளையாட்டாக மாறியது? ஒரு கருப்பு சூட்கேஸ், அதன் உள்ளே பயங்கரமான வெடிகுண்டு. அந்த சூட்கேஸை திறந்தால் எல்லோரும் சிதறிப்போய் விடுவார்கள் என்று பயத்தில் நடுங்கியபடியே 2 இளைஞர்கள் அந்த சூட்கேஸை சென்னைக்கு எடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் போலீஸ் படை. ரயில் முழுவதும் நடக்கும் ரகசிய சோதனை. ரயில் ஒவ்வொரு நிலையத்தையும் கடக்க கடக்க பதற்றம் அதிகரிக்கிறது. ஒரு குழந்தையின் கை அந்த சூட்கேஸை தொட்ட பொழுது நடந்த சம்பவம் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது. அதை தெரிந்து கொள்ள வாருங்கள், நாமும் இணைவோம் இந்த மரணப் பயணத்தில். அத்தியாயம் 1. ஹோட்டலின் பார்க்கிங் ஏரியாவில் தனது கிரீம் கலர் மாருதியை பார்க் செய்தார் அவர். 6 அடிக்கு ஒரே 1 இன்ச் குறைவான உயரம். அந்த உயரத்துக்கேற்ற கற்றான உடல்வாகு, அந்த உடல் முழுவதும் பணக்கொழுப்பின் மினுமினுப்பு. அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்துவிட்டாலும் ஏதோ 40 வருடத்துக்கு முன்புதான் பிறந்தவர் போல தோற்றம். சாம்பல் வண்ண சஃபாரி சூட் அணிந்திருந்த அவர் காரை பூட்டிக் கொண்டு திரும்பினார். பார்க்கிங் பகுதியின் பொறுப்பாளன் அவருக்கு பணிவாய் ஒரு சல்யூட் செய்தான். அலட்சியப்படுத்தி நடந்தார் அவர். ரெஸ்டாரண்ட் வாசலுக்கு வந்தார். மகாராஜா உடை அணிந்து கொண்டு வாயில் காப்போன் வேலை செய்து கொண்டிருக்கும் வாசலாசாமி ஒரு வளைவளைந்து கதவை திறக்க உள்ளே வந்தார் அவர். வெல்கம் சார் என்று வரவேற்க, காலியாக இருந்த டேபிளை காட்டிய பேரரை ஒரு கையசைப்பால் தவிர்த்துவிட்டு ரெஸ்டாரண்ட்டின் பின்வழியாக லாட்ஜின் ரிசப்ஷனுக்கு வந்தார். ரோபோ பாணியில் எழுந்து அளவு புன்னகை ஒன்றை வழங்கினாள் ரிசப்ஷனிஸ்ட். ரூம் நம்பர் 555 கீ ப்ளீஸ் என்றார் அவளிடம். மாந்தளிர் விளர்களால் சாவி எடுத்து தந்தால் வாங்கி கொண்டு லிஃப்ட் ஏறினார். 5ஆம் மாடியில் 555 எண் அறைக்கு வந்தார். அடுத்த 20ஆம் நிமிடம் வித்தியாசமாக வெளிப்பட்டார். பாலிஸ்டர் வேஷ்டி, சீத்ரூ சட்டை, மைனர் செயின், கண்களில் கூலிங் கிளாஸ் என தோற்றத்தில் மாற்றம் காட்டினார். மீண்டும் லிஃப்டில் பயணித்து கீழிறங்கி ரெஸ்டாரண்ட் பகுதியை தவிர்த்து பக்கவாட்டு பகுதியில் வாசல் வழியாக ஏறி வெளியேறி லாட்ஜிங் செக்ஷனுக்கு பார்க்கிங் பகுதியில் நின்றிருந்த பச்சை நிற அம்பாசிடர் காரில் ஏறி சென்றார். அவர் புரிந்து கொண்டிருப்பீர்களே, ஒரு நிழலான ஆசாமி என்று. அவரை பற்றி அதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிமுகப்பாகும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர். 30 டிகிரி சாய்வில் வானத்திலிருந்து பூமியை பார்க்கும் சூரியன். சாலைகளில் நெருக்கமான வாகனங்கள் மேலும் வாகனங்கள். கோவை நகரின் இதய பகுதியான காந்திபுரத்தில் சந்தடி நிறைந்த மெயின் ரோட்டில் அமர்க்களமாக அமர்ந்தது ஹோட்டல் ஆகாஷ். மார்பிள் பதித்த தரையும், சன்மைக்கா ஒட்டப்பட்ட டேபிளும், டிஸ்டம்பர் பூசப்பட்ட சுவரும், குஷன் அமைக்கப்பட்ட நாற்காலிகளுமாக படுரிச்சாக இருக்கும் ஹோட்டல் ஆகாஷின் ரெஸ்டாரண்ட்டை வர்ணிக்கப் போவதில்லை. இந்த கதைக்கு மகா முக்கியமான விவிஐபிக்களான விஜய் சேகரையும் சத்தியமூர்த்தியும் மட்டும் வர்ணிக்கலாம். விஜயகுமார் நெருங்கிய நண்பர்களுக்கு விஜய் அவனது அப்பாவுக்கு தண்டச்சோறு. 5 அடி 8 அங்குல உயரத்துக்கு மிக தடிமனான ஆரோக்கியமான உடல், பயந்த சுபாவமும் வேலை கிடைக்காத விரக்தியும் கலந்து பரவிய உள்ளம். நட்புக்காக சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து அவனுடைய புத்திசாலத்தில் நம்பிக்கைத்தனம் வைத்து அவனையே சார்ந்திருக்கும் தன்மை. சத்தியமூர்த்தி நீங்கள் யூகிப்பது போல நண்பர்களுக்கு சத்யா தடிமாடு என்றோ தண்டச்சோறு என்றோ திட்டுவதற்கு அப்பா இல்லாததால் அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம். குறுக்குத்தனமாக யோசிக்கும் அறிவுத்தனம், முறுக்கேறி வைத்திருக்கும் தசையுடன் ஜிம் உடல். கல்லூரி மாணவி உமாவை காதலித்து தோற்றதால் முகத்தில் தாடி, துணிச்சல் நிறைந்த த்ரில் விரும்பும் மனம். மேலே வர்ணிக்கப்பட்ட விஜய் மற்றும் சத்யா இருவரும் ஹோட்டல் ஆகாஷின் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். சத்யா, இவ்வளோ பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கே, எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, உங்கள்கிட்ட வெறும் 50 ரூபா தானே இருக்குது. பேசாமல் வா விஜய், விலைப்பட்டியில் வச்சுருக்கான் பாரு, நெருங்க முடியுமா? வெளியில் டீ கடையில் 2 பிஸ்கட் கடிச்சு சிங்கிள் டீயை 1/2 போட்டுக்கலாம் சத்யா. பேசாமல் வாங்குறனில்ல, வா திருப்தியாக சிப்பன் சாப்பிட்லாம். விஜயின் கைகளை பிடித்து இழுத்து நாசுக்காய் வந்தபடி உட்புறம் அழைத்து வந்தான் சத்யா. விலாசமாக இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் ஐ வடிவத்தில் அமைந்திருந்தது. உட்புறம் கடைசி பகுதிக்கு வந்து சுவர் ஓரமாக இருந்த ஒரு டேபிளை அணுகி அமர்ந்தான் சத்யா. தொடர்ந்து விஜய். ஹெச்ஏ என்ற எம்ப்ளாயி செய்யப்பட்டிருந்த இளநீள யூனிஃபார்ம் அணிந்திருந்த ஒரு பணியாளன் ஒருவன் 2 டம்ளர் தண்ணிகளை கொண்டு வந்து வைத்து பணிவாக கேட்டான். என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன இருக்குது? இட்லி, வடை, தோசை, பூரி, பரோட்டா என்று வரிசையாக அடுக்கினான். 2 மசால் ரோஸ்ட் என்றான் சத்யா. பணியாளர் நகர்ந்ததும் அவனை ஏறிட்டு பார்த்தான் விஜய். சத்யா, மசால் ரோஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா? 60 ரூபா. நமக்கு எவ்வளோ இருந்தால் என்னப்பா? டே, கையில் வெறும் 50 ரூபா தான் இருக்குது. இப்போது 120 ரூபாய்க்கு பில்லு வருமே. வரட்டும், மாவாட்டலாங்கிறையா? ஏன் வீணாக பதற? நான் இருக்கேன், பயப்படாத. வேணாம்ப்பா, எந்திரிச்சு நைஸாக ஓடிடலாம். ஓடுறது தானே, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யலாம். சத்யா, வேணாண்டா, பிடிச்சா பின்னிடுவான். தடித்தடியாக சர்வர்களை பாரு, பயமாக இருக்குது. சர்வரா கம்முன்னு. பணியால் வந்து மசால் ரோஸ்ட்களை வைக்க அவர்கள் முன் மேஜை வைத்து விட்டு நிமிர்ந்தான். வேற சார், 2 ஆனியன் ரவா நல்ல முருகலாக கொண்டு வாங்க என்று சத்யா ஆர்டர் தர அவன் நகர்ந்தான். விஜய் சத்யாவை மிரச்சலுடன் பார்த்தான். சத்யா, பயப்படாமல் சாப்பிடு விஜய். எங்கிட்ட தான் பணம் இல்லை, பட் சூப்பரான பிளான் இருக்குது, சாப்பிடு.
என்ன பண்ண போகிற சத்யா? பேசாமல் சாப்பிடு. ஏன் இப்படி பயந்து நடுங்கிற? நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். பதறாமல் சாப்பிடு. காசு இல்லாமல் சாப்பிட்றோமே, அதுதான் பயமாக இருக்குது. பயம்தான் நம்மளுக்கு முதல்ல எதிரி. எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் வேணும் விஜய். நீ சாப்பிடு, பிரச்சனை இல்லாமல் எதுவும் நான் சமாளிக்கிறேன் பாரு. விஜய் தயக்கமாக சாப்பிடத் தொடங்கினான். அவர்கள் மசால் தோசை சாப்பிட்டு முடிக்கும் சமயம் பணியாளர் ஆனியன் ரவா கொண்டு வந்து வைத்தான். சாப்பிட்டார்கள். வேறு ஏதாவது வேணுமா சார்? வேண்டாம்ப்பா, போதும். டீ, காஃபி, பால்னு எதுவும் வேண்டாம், பில்லு கொடு என்றான் சத்யா அலட்சியமாக. பணியாள் பில்லை ஒரு தட்டில் வைத்து நீட்ட சத்யா பில்லை எடுத்துக்கொண்டான். பில் 240 ரூபாய்க்கு இருந்தது. விஜய் பயம் கலந்த பதற்ற உணர்வுடன் சத்யாவை பார்த்து கொண்டிருந்தான். என்ன செய்ய போகிறா இவன்? சாரி, பர்ஸை மறந்துட்டேன்னு சொல்ல போகிறானா? இல்லை, பர்ஸு ஐயோ என் பர்ஸு எவனோ அடிச்சிட்டான், இன்னும் அலற போகிறானா? சத்யா எந்த பதட்டமும் இல்லாமல் எழுந்தான். வா விஜய் என்றபடியே நடந்தான். ஒருவேளை எக்ஸ்ட்ரா பணம் கையில் வச்சுருக்கானோ என்ற சந்தேகம் வந்தது விஜய்க்கு. சத்யா நிதானமாக வாஷ் பேஷனில் கையெழும்பினான். சத்யா, என்ன பண்ண போகிற? முதல்ல கை கழுவு. இல்லை, வேறு பணம் வச்சுருக்கியா? இல்லை, இந்த 50 ரூபா தான் இருக்குது, அது போதும் வா. அந்த ஹோட்டல் ஹவுஸ்ஃபுல் ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட எல்லா மேஜையிலும் நிரம்பி இருந்தன. இளநீல யூனிஃபார்ம் அணிந்த பணியாளர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு விட்டு கையெழும்ப வரும் ஆடவர்களுக்கு ஒதுங்கி இடம் கொடுத்து நடந்தான் சத்யா. விஜய் தொடர்ந்தான். கடைசி பகுதியிலிருந்து ஹோட்டலின் முன்பதிக்கு வந்த சத்யா வலது கோடியில் ஸ்வீட் ட்ராக் அருகில் ஒதுக்குப்புறமாக காலியாக இருந்த மேஜையை அடைந்தான். வா விஜய், உட்காரு என்றபடியே அமர்ந்த சத்யாவை குழப்பமாக பார்த்தபடி அவன் எதிரில் அமர்ந்தான் விஜய். என்னடா இது, மறுபடியுமா சாப்பிட போகிறோம்? சத்யா பதில் சொல்லும் முன் வேறொரு பணியால் வந்து தண்ணீர் டம்ளாரை மேஜையில் வைத்துவிட்டு இட்லி, வடை, பொங்கல், பூரி என்று ஆரம்பிக்க கையமர்த்தினான் சத்யா. 2 காஃபி மட்டும் என்றான். அடுத்த 3வது நிமிடம் காஃபி வர அருந்தினார்கள். பணியாளர் 45 ரூபாய்க்கு பில்லை வைத்து விட்டு போனான். அந்த பில்லை கையில் எடுத்துக்கொண்டு சத்யா எழுந்தான். கல்லாவிற்கு வந்து மேஜை மேல் அந்த பில்லை வைத்து 50 ரூபாயை தூக்கி போட்டான். வசூலிப்பாளர் பில் பணத்தையும் எடுத்துக்கொண்டு மீதி தொகையை 5 ரூபாய் தர வெளியே வந்தார்கள். சாலைக்கு வந்ததும் பையில் வைத்திருந்த 240 ரூபாய் பில்லை எடுத்து கசக்கி எறிந்தான் சத்யா. எப்படி என்னோடய பிளானு? 45 ரூபா காசுக்கு ஹோட்டல் ஆகாஷில் 2 மசால் தோசை, 2 ஆனியன் தோசை, 2 காஃபி சாப்பிட்டாச்சு, சிரித்தான் சத்யா. சபாஷ் என்று குரல் கைதட்டல் சத்தமும் அருகில் கேட்க சத்யாவும் விஜயும் திரும்பினார்கள். மெல்லிய பாலிஸ்டர் வேஷ்டி, உள்ளே அணிந்திருக்கும் பனியனையும் தடித்த மைனர் செயினையும் அப்பட்டமாக காட்டுகிற ஸ்ட்ரீட் ரூ சத்தை, உதட்டில் புகைவலியும் சிகரெட் என்று நின்றிருந்தார் அதே மனிதர். உங்கள் திறமை பார்த்தேன், பாராட்டுறேன் என்று அவர் சத்யாவை நோக்கி நட்பாக கை நீட்டினார். ஐ எம் இக்பால். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. பார்வதி ஊருக்கு புறப்படும் பரபரப்பில் இருந்தாள். சூட்கேஸில் கவனமாக துணிமணிகளை மடித்து அடுக்கி கொண்டிருந்தாள். 3 குழந்தைகளுக்கு தாயான நிலையிலும் நன்றாகத்தான் இருந்தாள். அம்மா, மெட்ராஸ் பீச்சில் நான் குதிரையில் போகணுமா என்றான் கிருஷ்ணா கொஞ்சலாக. 6ஆம் வகுப்பு படிக்கும் அவன் சற்று துருதுருப்பாக இருந்தான். நானும்மா என்றாள் சித்ரா. அவள் 3ஆம் வகுப்பு. பொம்பளை பிள்ளைகள்லாம் குதிரையில் ஏறக்கூடாது. ஏன்? போடா போடி. அம்மா பாருமா, அழகு காட்டுறான் என்று சித்ரா தாயை பஞ்சாயத்து கலைக்க எரிச்சலாக திரும்பினாள் பார்வதி. ஊருக்கு புறப்படும் டென்ஷனும் பேக்கிங் வேலைகளும் அவளை பெண்டெடுக்க எரிச்சலாக இருந்தால் அவள். சனிங்களா, ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ஒரு வேலை ஒழுக்கமாக செய்ய விடுங்களேன். எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்ட்டு. சே, ட்ரெயின் கவுந்து நான் செத்தா தான் எனக்கு நிம்மதி. பார்வதி கத்தி கொண்டு இருக்க அவள் கணவன் சரவணன் உள்ளே வந்தான். ஊருக்கு போகிற நேரத்தில் ஏன் சாகரங்கன்னு அவசரமாக பேசிகிட்டு இருக்க? பின்ன பாருங்க, இந்த 2 பேரும் பொட்டியில் துணிமணி எடுக்க விடுங்களா, உயிரை வாங்குதுங்க. பொறுமையாக இரு பார்வதி, சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஊருக்கு போகிற குஷி வேறு. பொறுமைன்னா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறதாங்க. சரி விடு, பேபி எங்கே தூங்குறாளா? ஆமாங்க, அவ்வளோ எந்திரிச்சிட்டா அவ்வளோதான். சரி, டிக்கெட் என்னாச்சு என்று சப்ஜெக்ட்டுக்கு மாறினாள் பார்வதி. வாங்கியாச்சு. கன்ஃபார்ம் டிக்கெட்டா, வெயிட்டிங் லிஸ்ட்டா? கன்ஃபார்ம் தான். S5 கோச்சில் பர்த் நம்பர் 14, 15, 16. இந்தா டிக்கெட்டு, பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. சரிங்க என்று டிக்கெட்டை வாங்கி கொண்டாள். நீலகிரி எக்ஸ்பிரஸ்லேயே டிக்கெட் கிடச்சிருச்சு. 8:30க்கு ட்ரெயின், 8 மணிக்கெலாம் ஸ்டேஷன் போயிடணும். நீங்கள் எப்போ வர்றீங்க? நான் 6:30க்கெலாம் வந்துடுறேன்.
ஈவினிங் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு டைமில் ஏதாவது சவாரி வருதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் லேட் பண்ணிடாதீங்க. நான் தனியாக பிள்ளைகள் எடுத்துகிட்டு ஸ்டேஷன் போக முடியாது. நீங்கள் ஆட்டோ கொண்டு வந்தால் தான் போகணும். ரைட்டு, வந்துடுறேன். நீங்கள் 7:30 மணிக்குள்ளே ரெடியாரு, சரிதானே என்று புறப்பட்டான் சரவணன். தொட்டிலில் படுத்திருந்த குட்டி மகள் பேபியை பார்த்து விட்டு புறப்பட்டான் அவன். வாசலில் நிறுத்தியிருக்கும் தன் ஆட்டோவையும் கிளப்பிக் கொண்டு சென்றான் சரவணன். அத்தியாயம் 3. இக்பால் நட்பாக ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தார். விஜயும் சத்யாவும் சற்றே பயம் கலந்த குழப்பத்துடன் அவரை பார்த்தார்கள். அவர்களது மனத்தை படித்தவர் போல அவர் பேசினார். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆட்டி கொடுக்க போகிறதில்ல என்றார். சிகரெட்டை காலின் கீழே போட்டு மசுக்கினார். நீங்கள் மசால் தோசை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டது ஒரே ஹோட்டலில் 2 இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 பில்லு வாங்கினது, அதில் குறைவான பில் தொகை மட்டும் பே பண்ணிவிட்டு வெளியே வந்தது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். விஜய் பயமாய் அவரை பார்க்க சத்யா கொஞ்சம் சுதாரித்து சாதாரணமாக பார்த்தான். அவர் தொடர்ந்தார். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எது விஷயமா என்றான் சத்யா. நீங்கள் வேலையில்லா பட்டதாரிகள்னும் பணத்தேவை இருக்கிறவங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன். பண உதவியா? சும்மா இல்லை, எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியதாக இருக்குது. அதை நீங்கள் முடிச்சு கொடுத்தா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு கணிசமான ஒரு தொகை தர்றேன். சத்யா கொஞ்சம் யோசித்தான். கணிசமான தொகை என்ற வார்த்தை அவனை சலனப்படுத்தியது. ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸா என்றான் மெல்ல. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனால் கொலை வன்முறை மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. வாங்க விவரமாக பேசலாம். வேணா சத்யா என்றான் விஜய் அவனது காதருகில். அந்த வேலை செய்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் தேடித்தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிற நீங்கள் கண்ணில் பட்டீங்க. உங்களை கவனிச்ச நான் அந்த வேலை செய்ய தகுதியான நபர்கள் நீங்கள் தானே முடிவு செஞ்சேன் என்றார் இக்பால். இப்படி நடு ரோட்டில் நின்று பேசக்கூடிய விவகாரம் இல்லை. வாங்க போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம். எங்கே? கார் இருக்குது, அப்படியே பேசிகிட்டே போகலாம். அப்புறம் உங்களை எங்கே ட்ராப் பண்ணணுமோ அங்கே ட்ராப் பண்ணிடுறேன். சின்ன சைஸ் தயக்கத்துக்கு பிறகு சத்யா ஒப்புக்கொண்டான். தேங்க்யூ, வாங்க என்ற இக்பால் அவர்களுடன் சற்று தள்ளி நின்றிருந்த அம்பாசடர் காரில் ஏறிக்கொண்டார். அவர் டிரைவர் சீட்டை ஆக்கிரமிக்க அவர்கள் இருவரும் பின் சீட்டில் அமர்ந்தார்கள். அவர் காரை கிளப்பினார். விஜய் மெல்ல சத்யாவை நிமிண்டினான். சத்யா, தேவையா இது? எதுடா? இந்த ஆள் யாருன்னே நமக்கு தெரியாது. இவர் வானதும் கிளம்பிட்டியே என்றான் கிசுகிசுப்பாக. பார்க்கலாம், என்னதான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் என்றான் சத்யா பதிலுக்கு. கார் வெரைட்டி ஹால் ரோடு, டவுன் ஹால், பெரிய கடை வீதி வழியாக செல்பவரும் சென்றது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பங்களாக்கள் நின்றிருந்த இந்திரா நகர் பகுதியில் ஒரு புதிய பங்களாவின் முன் சென்று நின்றது. காரை நிறுத்திய இக்பால் அவரே சென்று கேட்டையும் பங்களா வாசல் கதவையும் திறந்தார். கைப்பையில் சாவி வைத்திருந்தார். வாங்க என்றார். வீட்டில் வேறு யாரும் இல்லை போல இருக்கே என்றான் சத்யா. ஆமாம், புது வீடு, போன வாரம் தான் வாங்கினேன். வாங்க வந்து உட்காருங்க என்றார். வீட்டு ஹாலில் சோஃபா செட் இருந்தது. மூவரும் அமர்ந்தார்கள். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா என்றான் இக்பால். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு வசதியாக உட்கார்ந்தார். சத்யா பேசினான். சார், என் பேர் சத்யமூர்த்தி. என் ஃப்ரெண்டு விஜய்சேகர். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் வேலையில்லா பட்டதாரிங்க தான். ஏதாவது ஃபேக்ட்ரியிலையோ ப்ரைவேட் கம்பெனிலையோ வேலை கிடைக்காதான்னு தேடிட்டுருக்கோம். இது வரைக்கும் எதுவும் அமையல. ரைட்டு, இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன், அதுவும் கணிசமான சம்பளத்தோடு என்று தாமே சிரித்து கொண்டார் இக்பால். சிரிப்பை முழுமையாக சிரித்துவிட்டு தொடர்ந்தார். ரொம்ப சிம்பிளான வேலை. நான் ஒரு சூட்கேஸ் தருவேன். அது மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுக்கு கூலியாக 30,000 ரூபா தர தயாராக இருக்கேன். 30,000 என்றான் விஜய் வியப்பாக. எஸ், 30,000, 30,000. ஓகே என்றான் விஜய் உடனடியாக. சத்யாவின் தொடையில் தட்டினான். ஒரு சூட்கேஸை மெட்ராஸ் கொண்டு போய் கூலியே 30,000 கொடுத்தீங்கன்னா அந்த சூட்கேஸில் அதோட பல மடங்கு மதிப்புள்ள பொருள் இருக்கணுமே கேட்டான் சத்யா. யூஆர் ரைட் என்று சிரித்தார் இக்பால். அது ஒரு விலைமதிப்பில்லாத பொருள் இருக்குது. அது விலைமதிப்பில்லாதது மட்டுமில்லை, ஆபத்தானது கூட. போதைப்பொருளா? ஹீராயின், ஓபியம் மாதிரி? இல்லை, நான் உண்மையை மறைச்சோ பொய் சொல்லியோ உங்களை ஈடுபடுத்த விரும்பல. அந்த சூட்கேஸ் இருக்கிறது RDX ஒயிட்ங்கிற பிளாஸ்டிக் வெடிகுண்டு. ரொம்ப பவர்ஃபுல், ஆனால் சாதுவான ஐட்டம். அது வெடித்தா எவ்வளோ தூரம் பாதிக்கும்? 100லேருந்து 120 அடி தூரம் வரைக்கும் பாதிக்கும். 100 அடி ரேஞ்சில் எல்லா பொருளும் தூள் தூளாக தகர்த்துடும். எப்பா, நாங்கள் வரல, வேண்டாம் சார் என்றான் விஜய் அலறலாக. ஏன் பின்ன? 100 அடி ரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையும் தகர்த்துடும்னு சொல்கிறீங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அது வெடிச்சிட்டா என்ன ஆகிறது? அதான் சொன்னனே, இது பவர்ஃபுல்லானாலும் சாதுவானது. அது பிளாஸ்டிக் வெடிகுண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசாக எல்லாம் வெடிச்சிடாது. அதுக்கு நிறைய சிஸ்டம், கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் செட் பண்ணியிருக்கிற வெடிகுண்டு வெடிக்கணும்னா 2 விஷயத்தில் தான் வெடிக்கும். என்னென்ன? நம்பர் 1, அந்த சூட்கேஸை திறந்தால் அந்த வெடிகுண்டு வெடிச்சிடும். எப்படின்னா, அந்த வெடிகுண்டோட ஃப்யூஸ் அந்த சூட்கேஸோட லாக்டு அட்டாச்சில் பண்ணியிருப்பாங்க. சூட்கேஸை திறக்கும்போது அந்த ஃப்யூஸ் கட் ஆகிடும். அடுத்த 35 செகண்ட்குள்ளே அது வெடிச்சிடும். 2வது, சூட்கேஸ் உடஞ்சாலும் குண்டு வெடிச்சிடும். மற்றபடி வெடிக்காதா? மற்றபடி நிச்சயமாக வெடிக்காது. இது தவிர ரிமோட் கண்ட்ரோல் மெத்தடும் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏற்கனவே மெட்ராஸ் பார்ட்டிகிட்ட கொடுத்தாச்சு. ஸோ அது செயல்பட வாய்ப்பில்லை.
அவர்கள் இருவர் மனதிலும் இன்னும் உதறல இருந்தது. விஜய் ரொம்பவும் பயந்திருந்தான். வேணா சத்யா, நம்ம போயிடலாம். வெடிகுண்டு சமாச்சாரம்லாம் ரொம்ப ஆபத்தானது. பணத்துக்காக இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். இக்பால் சிரித்தார். மிஸ்டர் விஜயசேகர் தானே அவங்க பேர். நீங்கள் ரொம்ப தான் பயந்து நடங்குறீங்க. வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையாவது ரிஸ்க் இல்லை. நியூஸ் பேப்பரை பாருங்கள், தினமும் குறைஞ்சது 10 பேராவது கார் விபத்தில் சாகிறான். அதுக்காக யாராவது காரில் போகாமல் இருக்காங்களா என்ன? இல்லை, அது அவ்வளோ ஏன், நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு பாம்பு வந்து கொத்துனா ஆள் அவுட்டு, ஒரு கார் வந்து மோதுனா ஆள் அவுட்டு, ஒரு லாரி வந்து இடித்தாலும் ஆள் அவுட்டு. எல்லாமே ரிஸ்க்கு தானே. சொல்லுங்கள், இதெல்லாம் ஒரு த்ரில்லான அனுபவங்கள். என்கிட்ட நீங்கள் பர்மனெண்ட்டாக எல்லாம் வேலை செய்ய வேண்டாம். இந்த ஒன்றை மட்டும் முடிச்சு கொடுங்க, பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க. அவர்கள் இன்னமும் தயங்கினார்கள். 30,000 சொன்னேன், இப்போ 50,000 தர்றேன், சரிங்களா? 50,000, அதாவது 1,50,000, ஒரே ஒரு சின்ன வேலைக்காக. சார், ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க மிஸ்டர் சத்யமூர்த்தி. ஆர்டிஎக்ஸ் பிளாஸ்டிக் பாம் எல்லாம் தயார்னு சொல்கிறீங்களே, நீங்கள் நிச்சயம் பெரிய பார்ட்டியாக தான் இருக்கணும். உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை செய்வாங்களே, அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு எங்களை போய் செலக்ட் பண்ணுறீங்க? நியாயமான சந்தேகம் மிஸ்டர் சத்யா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பெரிய பார்ட்டி தான். எங்கிட்ட தொழில்நுட்ப நிபுணர்கள், கையாட்கள், கூலிக்காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது அனுப்பலாம் தான். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன் சார் ரிஸ்க்குங்கிறீங்க? நான் இதே ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். போலீஸ் என்னை கண்காணிச்சிட்டே தான் இருக்குது. என் ஆட்களில் நிறைய பேரை, ஏன் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே போலீஸ் கிடையாதுன்னு தெரியும். அதனால் யாரையாவது புதுசாக அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களை ஹோட்டலில் பார்த்தேன், இந்த வேலையை முடிக்க சரியான ஆட்கள் தான் நீங்கன்னு முடிவு பண்ணேன். சொல்லிவிட்டு ஒரு மினி புன்னகையை உதித்தார் இக்பால். போலீஸ் எங்களை சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சந்தேகப்பட மாட்டாங்க. இப்போது உங்கள் கூட நான் வந்ததை போலீஸ் பார்த்துக்க மாட்டாங்களா என்ன? வாய்ப்பு இல்லை. நான் வழக்கமாக அணிகிற சஃபாரி போடாமல் வேஷ்டி சட்டையெல்லாம் வந்திருக்கேன். என்னோடய மாருதியை ஹோட்டல் பார்க்கிங்கில் பார்வைக்கு தெரிகிற மாதிரி பார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர யாரும் நான் இந்த ரெஸ்டாரண்ட்லேயோ பார்லேயோ இருக்கிறதா தான் நினைப்பாங்க. இந்த செல்வபுரம் ஏரியாவோ இந்த பங்களாவோ என்னோடய தொடர்புலையே இல்லை. இந்த பங்களாவே போன வாரம் தான் பினாமி பேரில் வாங்கியிருக்கேன். எல்லாமே பக்காவான பிளான் தான். நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன் என்று இக்பால் விவரிக்க சத்யாவுக்கு இந்த பேச்சில் சுவாரஸ்யம் வந்திருந்தது. 50,000 என்ற தொகை வேறு அவன் மனதில் ஆசையை விளைவித்திருந்தது. விஜய்க்கு கூட சரிபாதி பங்கு போட்டால் கூட சுளையாக 25,000 தேருமே. மிஸ்டர் சத்யா, என்ன சார், இந்த சூட்கேஸ் நாளைக்கே மெட்ராஸ் போகணும். இன்றைக்கி ராத்திரி ட்ரெயினில் போனால் தான் முடியும். நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா சரி, இல்லைனா இப்போவே சொல்லிவிடுங்க, நான் வேறு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன். வேறு ஆளெல்லாம் வேணாம் சார், நாங்கள் 2 பேருமே கொண்டு போகிறோம் என்றான் சத்யா. வெரி குட், ஐ எம் ஹாப்பி. முகத்தில் மலர்ச்சி காட்டினான் இக்பால். மெட்ராஸில் போய்ட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? கனகாங்கிற ஒரு பொண்ணு இந்த ரிசர்வேஷன் விவரம் எல்லாம் அவளுக்கு தெரிவிச்சாச்சு. ஸோ அந்த பொண்ணே எஸ்ஐ கோச்சுக்கு வந்துடுவா. கருப்பு பாட்டம், மஞ்சள் டாப் சுடிதார் போட்டிருப்பா. நீங்கள் இறங்கி கோச் வாசலில் பக்கத்தில் போய் நின்னா போதும், அவளே அறிமுகப்படுத்திக்குவா. அவள் கூட போங்க. ஒரு அம்பாசடரில் உங்களை கூட்டிகிட்டு போவா. பெட்டியை அவகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மெட்ராஸில் எங்கே இறங்கணுமோ இறங்கிக்கங்க. ஷி வில் ட்ராப் யூ. சரி சார் என்றான் சத்யா மையமாக. விஜய் மௌனமாக இருந்தான். நீங்கள் இப்போ போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு மெட்ராஸ் பக்கம் தயாரா? சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் இதே பங்களாக்கு வந்துடுங்க. நான் இருப்பேன், பெட்டியை தர்றேன். ஓகே சார். இக்பால் தன் பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டுக்கற்றை ஒன்றை எடுத்து அதிலிருந்து பணம் எண்ணி பிரித்து சத்யாவிடம் தந்தான். இதில் 2,000 ரூபா இருக்குது. இது அட்வான்ஸு. சாயங்காலம் பெட்டி தரும்போது ஒரு 30,000 தர்றேன். வேலை முடித்ததும் மீதி பணம் வாங்கிக்கோங்க. சத்யா பணத்தை வாங்கி பையில் வைத்து கொண்டான். அப்போ நாங்கள் போயிட்டு சாயங்காலம் வர்றோம் சார். ஷியோர். அவர்கள் இருவரும் விடைபெற்று சென்றார்கள். அவர் சென்றதும் இக்பால் வீட்டின் உள்ளறைக்கு வந்து அந்த அறைக்கதவை 3 முறை தட்டினான். அதுவரை அந்த அறையில் ஒளிந்திருந்து இருவர் வெளிப்பட்டனர். இருவருமே தாட்டியாக சினிமா சண்டை காட்சியில் அடிவாங்கும் துணை நடிகர்கள் சைஸில் இருந்தார்கள். இக்பாலை பார்த்ததும் சிரித்தார்கள். பசங்க எப்படி? ஐயா செலெக்ஷன் எப்படி இருக்கும்? சரியான பசங்க தான். ஒருத்தர் ரொம்ப சூட்டிக்காக இருக்கான், இன்னொருத்தர் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கான் போல இருக்கு. இந்த தடவை இவங்க தான் நம்ம சூட்கேஸை கவனமாக எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் 2 பேரும் அவங்கள உடனடியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆளுக்கு ஒரு பையனாக பிரிச்சுட்டு கண்காணிங்க. அவங்க அட்ரஸ்ஸு, ஃபேமிலி எப்படி, யார் யாரை சந்திக்கிறாங்கன்னு எல்லா விவரம் நமக்கு வேணும். சரிங்க ஐயா. அந்த இருவரும் பங்களாவிலிருந்து வெளிப்பட்டு விஜய் சத்யா 2 பேரையும் பின்தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். பாதுகாப்பான தொலைவுக்கு பின்தங்கி அவர்கள் பின்னால் நடந்தார்கள். அத்தியாயம் 4. சூரியன் தனது வேலையை முடித்துவிட்டு மேற்கின் படுக்கையில் ஓய்வெடுக்க ஆரம்பிக்க வான அலுவலகத்தில் நிலா டியூட்டி ஏற்றுக்கொண்டு இரவு 7:15 தனியார் கம்பெனி இன்டர்வியூ என்ற அம்மாவிடம் ரீல் விட்டுவிட்டு சத்யாவும் நண்பன் ஒருவனின் கம்பெனியில் வேலை வாங்கித்தர அழைக்கிறான் என்று பொய் சொல்லிவிட்டு விஜயும் செல்வபுரம் வந்திருந்தார்கள். அவர்கள் சூட்கேஸையும் டிக்கெட்டையும் காலையில் தந்த 2,000 போக 28,000 ரூபாயும் பெற்றுக்கொண்டு செல்வபுரம் பேரூர் ரோடில் வந்த ஆட்டோவை கைதட்டி அழைத்தான். ஆட்டோ வந்து அருகில் நின்றதும் ரயில்வே ஸ்டேஷன் போப்பா என்றார்கள். 450 ரூபா ஆகும் சார். சரி என்றான் விஜய். ஆட்டோவில் ஏறி அமர்ந்தார்கள்.
ரூபாய்க்கு கிராக்கி கிடைத்த உற்சாகத்தில் தங்கராஜ் ஆட்டோவை பறத்து கொண்டு போனான். சில டவுன் பஸ்களை ஓவர்டேக் செய்தான். நெரிசலான இடங்களில் வாகனங்களுக்கு இடையிலேயே புகுந்து புறப்பட்டான். சத்யா, என்ன விஜய், நம்ம செய்கிற வேலையில் ரிஸ்க் எதுவும் இல்லையே? இல்லைன்னு தான் தோணுது. யோசிச்சுப்பார், லம்பா 50,000, ஆளுக்கு 25, 2 வருஷம் ஆட உழைச்சா கூட கிடைக்காத தொகைப்பா இது. எனக்கு என்னவோ இன்னும் பயமாக இருக்குது சத்யா. சூட்கேஸை கவனமாக மடியில் பிடிச்சி வச்சுக்கோ. ஆட்டோ சரக்குன்னு கிளம்பும்போது எங்கேயாவது இடித்து வெடிச்சிட்டு போகுது. சும்மா இடிச்சிட்டா எல்லாம் வெடிக்காதுப்பா. ரொம்ப தான் பயப்படுற நீ. அதுக்கு சுவிட்சு, லாக்கு, ஃப்யூஸுன்னு என்னென்னமோ எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இது ஆபத்தான வேலை தானே. எனக்கு அந்த ஆளுகிட்ட பிடிச்ச ஒரு குணம் உண்மையை சொன்னது தான். சூட்கேஸில் வெடிகுண்டு இருக்குதுன்னு சொல்லித்தான் தாம்பார். செய்கிறது தப்புனாலும் நேர்மையாக இருக்கா மனுஷன். விஜய், சத்யா இருவரும் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டாலும் அவர்கள் பேசுவது ஆட்டோ டிரைவர் தங்கராஜின் காதிலும் அறகுறையாக விழுகத்தான் செய்தது. அவன் திக்கென்று நிமிர்ந்தான். பாவிகளா, வெடிகுண்டு அது இதுன்னு பேசுகிறானுங்களே. மெலிதாய ஒரு பயம் அவனை பிடிக்க ஆரம்பித்தது. கேட்டரலாமா, இல்லை நேராக பீவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விட்டுறலாமா? தங்கராஜ் யோசித்தான். அவனது மூளையில் ஒரு அபாய விளக்கு பளிச்சிட்டது. இவங்களோ ஏதோ வெடிகுண்டு அது இதுன்னு பேசிக்கிறாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை கொண்டு போனால் அந்த கோபத்தில் வெடிகுண்டு நம்ம மேலேயே வீசிட்டா? நெஞ்சு தடக் தடக் என்றது. கோமதியும் கீதாவும் மணக்கண்ணில் வந்தார்கள். கோமதி தங்கராஜின் மனைவி, கீதா சிங்கானல்லூரின் சின்ன வீடு. பீவன் போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்ல வந்த எண்ணத்தை அவசரமாக அளித்தான். நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கே அழுத்தினான். ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் அவர்களும் இறங்கி கொண்டார்கள். தங்கராஜ் பதற்றமாக காணப்பட்டான். அடுத்த சவாரி ஏதாவது கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் ஆட்டோவை ஒரு ஓரமாக நிறுத்தினான். அடட தங்கராஜு, சௌக்கியமா என்று குரல் கேட்டு திரும்பினான். சக டிரைவர் சரவணன். சரவணண்ணா, வாங்க. எப்பா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? உன்னையும் தான் பார்க்க முடியல தங்கராஜு. ஆமாம், வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்ல சௌக்கியண்ணே. உங்கள் வீட்டில்? இன்றைக்கி ஒய்ஃபு குழந்தையில கூட்டிகிட்டு மெட்ராஸ் போகிறா. அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தபால் வந்துச்சு. கூட மாட ஒத்தாசிக்கிறட்டுன்னு அனுப்பிச்சி வச்சேன். சரி, உன்னோட சிங்கானல்லூர் செட்டப் என்னாச்சு? வெக்கமாய் சிரித்தான் தங்கராஜ். அது இருக்குண்ணே. பர்மனண்ட்டாக பிடிச்சி போட்டியா என்ன? ஆமாண்ணே. இந்த விவகாரம் பெரிய வீட்டுக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை வெடிக்கலையா? சரவணன் கேட்க தங்கராஜ் சட்டென்று பரபரப்பானான். அண்ணே, வெடின்னு தான் ஞாபகம் வருது. என் வண்டியில் 2 பேர் சவாரி வந்தாங்க. செல்வபுரத்துலேருந்து இங்கே வந்தாங்க. கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தாங்க. சரிப்பா, ரயில்வே ஸ்டேஷன் வரவங்க சூட்கேஸ் கொண்டு வராமல் என்ன வெறுங்கையோடவா வருவாங்க? அது இல்லைண்ணே, அந்த சூட்கேஸில் வெடிகுண்டு வச்சுருந்தாங்க. என்னப்பா சாதாரணமாக சொல்கிற? வெடிகுண்டா? சரவணன் பதறினான். ஆமாண்ணா, அவங்க பேசிட்டதுலேருந்து தெரிஞ்சிச்சது. சூட்கேஸில் வெடிகுண்டு தான் வச்சுருந்தாங்கனுங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம மேலேயே குண்டு வீசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம். கம்முன்னு ஸ்டேஷன்லேயே இருந்துட்டேன். குண்டு எடுத்துகிட்டு எதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தானுங்க? தெரியல, ப்ளூ மவுண்டன் பிடிக்கணும்னு சொன்னாங்க. ப்ளூ மவுண்டனா? ஐயோ, என்னென்ன அலறீங்க? என் ஒய்ஃபும் பிள்ளைகளும் அதில் தான் ஏன் ஏற்றி விட்டு வந்தேன். ஐயோ, மணி என்னாச்சு? பதறினான் சரவணன். 8:30 ப்ளூ மவுண்டன் கிளம்பி போயிருக்குமே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? தங்கராஜு, வா, உடனே போலீஸில் சொல்லலாம். தயங்கிய தங்கராஜை இழுத்துக்கொண்டு தன் ஆட்டோவில் புறப்பட்டான் சரவணன். அடுத்த 3வது நிமிடம் அவர்கள் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இருந்தார்கள். தங்கராஜ் பதற்றமாய் சொன்ன விவரங்களை பொறுப்பிலிருந்த உதவி கமிஷனர் ராகவ் கவனமாக கேட்டான். மணி இப்போது 8:35 ஆகுது. இந்த ட்ரெயின் 9:30க்கு திருப்பூர் போகும். நம்ம காரில் போனால் திருப்பூரில் இந்த ட்ரெயினை மடக்கிடலாம் என்று யோசனையோடு சொன்ன ராகவ் அந்த வினாடியிலிருந்தே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்தான். இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்கில் 2 போலீஸ் அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர். சார், ஒரு வெடிகுண்டு பிரச்சனை என்று ஆரம்பித்து விவரம் சொன்ன ராகவ் தங்கராஜிடம் திரும்பினான். மிஸ்டர் தங்கராஜ், நீங்கள் உங்கள் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனால் அவங்க 2 பேர் பற்றி விவரம் சொல்ல முடியுமா? இருட்டு சார், ரொம்ப சரியாக தெரியல. ஆனால் அவங்கள பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கவனிச்சிங்களா? ஸ்டேஷனில் அவங்க இறங்கும்போது பார்த்தேன் சார். ஒருத்தன் கருப்பு கலர் பேண்ட்டு, வெள்ளை முழுக்கை சட்டையும் போட்டிருந்தான். இன்னொருத்தன் ஒல்லி கோடு போட்ட அரக்கை சட்டையும் ஜீன்ஸும் போட்டிருந்தான் சார். 2 பேருமே வெள்ளை கலரில் கேன்வாஸ் ஷூ போட்டிருந்தாங்க. அப்புறம் 2 பேரில் ஒருத்தன் தாடி வச்சுருந்தான். வெரி குட், நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்க. அந்த வெடிகுண்டு சூட்கேஸில் குறிப்பிடும்படி ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அடையாளம் என்று யோசித்தான் தங்கராஜ். சார், அது கருப்பு கலர் சூட்கேஸு. அதோட ஒரு சைடில் பெரிய மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க சார். சிவப்பு, கருப்பு, மஞ்சள் கலர்னு ஒரு 1/2 அடி உயரத்தில் இருந்து சார், பெரிய ஸ்டிக்கரு. குட், இது நல்ல அடையாளம். அவங்கள பற்றி வேறு ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா? அவங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்களா என்ன? அந்த விஷயம் தெரில சார். ஓகே, நம்ம இங்கே பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், புறப்படலாம் என்ற ராகவ் அந்த இன்ஸ்பெக்டரை நோக்கினார். இவர் சொன்ன விஷயங்கள்லாம் கவனிச்சிட்டிங்க தானே? எஸ் சார்.
நீங்கள் உடனடியாக ரயில்வே ஸ்டேஷன் போய் இந்த தகவல் எல்லாத்தையும் மெட்ராஸ் ரூட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபோன் மூலமாக பாஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வயர்லெஸ் ஸ்டேஷன்லேயும் கான்டாக்ட் பண்ணி அந்த ரூட்டில் இருக்கிற ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இவர் சொன்ன அடையாளம் இருக்கிற அந்த நபர்களை ஸ்டேஷனில் இறங்கினாலும் கருப்பு கலர் மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ஓட்டின சூட்கேஸோடு யாராவது வந்தாலோ மடக்கிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் யாரையும் விட வேண்டாம். ஓகே சார், யூ கேன் ப்ரொசீட். அந்த இன்ஸ்பெக்டர் விலகியதும் ராகவும் உடனே புறப்பட்டார். அத்தியாயம் 5. அந்த டாக்ஸி திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் முன் வந்து நின்றது. அதிலிருந்து துப்பறியும் நிறுவன தலைமை டிடெக்டிவ் ஆஃபீஸர் அருணும் அவனது இனிய இந்துஜாவும் இறங்கினார்கள். டாக்ஸியை அனுப்பிவிட்டு பிளாட்ஃபாரத்துக்கு வந்தார்கள். ரயில்வே நேரம் 21:15 என்று இருந்தது. ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸின் நல்வரவுக்காக சிதறலாய் பயணிகள் காத்திருந்தார்கள். அருண், நீலவண்டி விரைவு புகைப்படத்தில் நமது பயிற்சியாளரின் எண் யாது என்று இந்துஜால் நீளமாக. அருண் குழப்பமாக அவளை பார்த்தான். என்ன இந்து, ஏதோ ஒரு புது மொழி பேசுகிற? புது மொழி இல்லைப்பா, தமிழ் தான். தமிழா? நீலமலை விரைவு புகைவண்டிங்கிற, கூடையே பயிற்சியாளருங்கிற, என்ன சொல்ல வர்ற? நீலமலை விரைவு புகைவண்டினா ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ஸு, பயிற்சியாளர்னா கோச்சு. தூய தமிழில் உரைத்தோம் யாம். ஐயோ கடிக்கிறியே, கோச் நம்பர் தானே, S1. நாம் சந்திக்கு வந்த ஸ்வீட் டச் நிட்டிங் கம்பெனியோட அதிபர் பெரிய பணக்காரர் தானே. ஏசியோ ஃபஸ்ட் கிளாஸ்லையோ எடுத்தால் என்னவா? நான் தான் செகண்ட் கிளாஸ்லேயே டிக்கெட் கேட்டேன். இந்தோ ஜஸ்ட் ஒரு 8 மணி நேரம் மெட்ராஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவில் ஏசியும் ஃபஸ்ட் கிளாஸும்? ஒரு ப்ரைவசியே இருக்காதே செகண்ட் கிளாஸில் என்று சலித்து கொண்டால் இந்துஜா. இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கு நேரம் இருக்குது. அருண், ஏதாவது ஜோக் சொல்லுங்களேன் என்று அவனை தொணந்தொக்க ஆரம்பித்தாள். ஜோக்கா? ஆள விடுமா ப்ளீஸ் அருண். 2 பசங்க பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தன் சொன்னான், எங்கள் அம்மா ஜவுளி கடையில் சேலை எடுக்க போகிறாங்க. காலையில் 9 மணிக்கு போனவங்க ராத்திரி 8 மணிக்கு தான் திரும்பி வந்தாங்கன்னு. அதுக்கு இன்னொரு பையன் சொன்னானாம்மா, எங்கள் அப்பா வந்தால் ஜவுளி கடையில் சேலை எடுக்க போனார். ராத்திரி 12 மணிக்கு போனார். 6 மாதம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லைன்னு. லேசாக சிரித்து வைத்தால் இந்துஜா. இது என்ன ஜோக்கு, நான் சொல்லட்டா? சொல்லு. ஒரு பையன் தெருவில் நின்று அழுதுகிட்டு இருந்தானாம்மா. ஒரு பெரியவர் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சாராம்மா, தம்பி ஏன் அழுகிறேன்னு. அதுக்கு அந்த பையன், எங்கள் அப்பாவும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாராம்மா. அதுக்கு பெரியவர், உங்கள் அப்பா பேர் என்னப்பான்னு கேட்டானாம்மா. பையன் அவரை முறைச்சானாம்மா. முறைச்சிட்டு, சண்டையே அதுக்காக தாங்க அப்படின்னானாம்மா. ஐயோ என்று சொல்லிவிட்டு சிரித்தான் அருண். இதெல்லாம் எங்கே படிக்கிறதோ? படிக்கிறதா? எல்லா கேள்வி ஞானம் தான். கேள்வி ஞானமா? எங்கள் ஹாஸ்டலில் சாயந்தரம் நேரம் போகிறது எப்படின்னு நினைக்கிறேன்? இப்படியெல்லாம் ஜோக்குகளை பேசித்தான். இதை விடுங்க, இது என்ன பிசாத்து ஜோக்கு? விரல் ஜோக் சொல்லட்டா? விரல் ஜோக்கா? கல்யாணம் ஆகாத இளம் பொண்ணு ஒருத்தி ராத்திரி பக்கத்து வீட்டில் இருக்கிற, நிறுத்து, என்ன பண்ணுற? இது அதாவது அடல் சொல்லி ஜோக்கா? இதெல்லாம் நம்ம இங்கே பேசக்கூடாதுமா, நம்மளை இங்கே கொன்னே போடுவாங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலேயே போலீஸ் வாகன சைரான் கேட்டது. அத்தியாயம் 6. விஜய் சத்யா இருவரும் மிக எளிதாக அந்த எஸ்வை கோச்சின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். வண்டியும் ஓடிக்கொண்டே இருந்தது. விஜய் லெதர் பையை வைத்திருக்க சத்யா அந்த சூட்கேஸை தூக்கியிருந்தான். சத்யா, டிக்கெட் உங்கள்கிட்ட தான் இருக்கு, பர்த் நம்பர் என்னன்னு பாரு. சத்யா சூட்கேஸை மெல்ல கீழே வைத்தான். குட்டி ரொம்ப கனமாக இருக்குப்பா என்றபடியே பையிலிருந்து டிக்கெட்டை எடுத்து பார்த்தான். எஸ்வையில் 12-13. சார்ட்டில் அந்த பர்த்தனுக்கு மேலே பெயர் பார்த்தார்கள். குணசேகர் வயது 24, கோபால் வயது 25 என்று வாசித்தான் விஜய். சத்யா, நீ கோபால் வயசு 25, நான் குணசேகர் 24, ஓகேயா என்றபடியே நடந்தார்கள். அவர்கள் தங்கள் பர்த்தை நாடி வந்தார்கள். அந்த பகுதியின் ஒரே பெண்ணாக பார்வதி இருந்தாள். பொண்ணு சூப்பர்ப்பா என்றான் சத்யா நண்பன் காதருகில். விஜய் அதை கேட்காதது போல பாவனை செய்தான். லோயர் பர்த்தில் சூட்கேஸை வைத்துக்கொண்டு அதன் அருகிலேயே அமர்ந்தான் சத்யா. கை குழந்தையை பேபி மடியில் வைத்துக்கொண்டு பார்வதி அவனை கவனித்தாள். ஆளை பாத்தியா, சூப்பராக இருக்கா. இது சத்யா 32 வயசுன்னு சார்ட்டில் பார்த்து தான் ஞாபகம். ஆனால் பாரு, 3 குழந்தைக்கு அம்மா. ரொம்ப வசதிப்பா விஜய். குழந்தையை சரி பண்ணால் போதும், அம்மா டபக்குன்னு விழுந்துருவா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி, பாரேன் இப்போ என்று விஜயிடம் கிசுகிசு சத்யா மெல்ல சித்ராவை பார்த்து புன்னகைத்தான். பாப்பா, உன் பேர் என்ன? சித்ரா. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்கூலில்? அன்னை சாரதா பிரைமரி ஸ்கூல், சாய்பாபா காலனி. வெரி குட். குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக தட்டினான் சத்யா. பார்வதி பார்த்தும் பார்க்காதது போல ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கசகசன்னு இருக்கு, லுங்கி மாற்றிடலாம் சத்யா என்றபடியே தன் ஷூக்களை கலட்டலானான் விஜய். நானும் நினச்சேன், மாற்றிடலாம் வா. டாய்லெட் அருகில் பேசேஜுக்கு சென்று பேண்ட் ஷர்ட்டுகளை களைந்து லுங்கி டிஷர்ட்டுக்கு மாறினார்கள். மீண்டும் தங்கள் இருக்கையை நோக்கி வந்தார்கள். வந்தவர்கள் செமத்தையாக அதிர்ந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த அந்த சூட்கேஸ் காணாமல் போயிருந்தது. விஜய் பதறினான். சத்யா, வெடிகுண்டு சூட்கேஸ் காணும் பாரு. இரு பார்க்கலாம். லோயர் பெர்த் ஆள் யாராவது நகர்த்தி வச்சுருப்பானுங்க. நம்ம தான் லோயர் பெர்த்து, பர்த் நம்பர் 14.
பதற்றமாக அவர்கள் பார்வையை சுழற்ற அதே கம்பார்ட்மெண்ட்டின் இடதுபுற சைடில் ஒரு ஆசாமி பூட்டை திறக்க முயல அந்த காட்சிக்கு அவர்கள் இன்னும் பதறினார்கள். சூட்கேஸின் பூட்டை திறந்தால் வெடிகுந்து வெடித்து விடுமே. யோ ஹலோ சார் என்றபடியே விஜய் அவன் மேல் பாய்ந்து தடுத்தான். குப்பென்ற மட்டரக பிராந்தி வாடை அடித்தது. சிவந்த போதை வழிகள் விஜய் மீது திருப்பினான் அவன். ஏய் யார் நீயே? எங்கள் சூட்கேஸை திருடி வச்சுட்டு என்னையே யாரை நான் கேட்குறேன்? கூடாத. இல்லை இது ஏன் சூட்கேஸ், வீடு, நான் டவல் எடுக்கணும் என்று பிராந்தி குளறலாக மீண்டும் சூட்கேஸை திறக்க முயன்றான். சூட்கேஸை திறந்தால் ஃபியூஸ் கட்டாகி சூட்கேஸில் உள்ள குண்டு வெடித்துவிடும் என்பதை உணர்ந்த விஜயும் சத்யாவும் பிராந்தியிடமிருந்து சூட்கேஸை பறித்தார்கள். ஏய் ஏன் சூட்கேஸு, என் சூட்கேஸு கொடு என்று திரும்ப திரும்ப குளறிய பிராந்தி சத்யாவின் கையிலிருந்து சூட்கேஸை பறிக்க முயன்றார். என்ன விளையாடுறியா? பாரு, இது என் சூட்கேஸு, மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் கூட ஒட்டியிருக்கு பாரு, கடுப்பாய் சொன்னான் சத்யா. டேய், நான் குடிச்சிருந்தாலும் ஸ்டடியாக இருக்கேன், என் சூட்கேஸும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குடா, அது உன் சூட்கேஸ் ஆகிடுமா? குடிச்சிருந்தா ஏமாத்திருவியா? டேய் என்று உதார் விட்டான் அந்த நபர். அங்கும் இங்கும் துள்ளி பாவலா காட்டினான். டே ஷு கம்முன்னு, ஏதாவது ராவடி பண்ணேன்னா அடித்து பல்ல கழட்டிடுவேன். ஏண்டா குடிச்சிட்டு அலமலா பண்ண பயந்துருவேண்ணா நான் என்று சத்யா கேட்க அதட்டலுக்கு அவன் சற்று அரண்டு போனான். குரலை சற்று குறைத்து கொண்டு பேசினான். இது ஏன் சூட்கேஸு சார், நீ வேணா திறந்து பாரு, உள்ளார பச்சை வெள்ளை பூ போட்ட லுங்கி, ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலு, 2 சட்டை, ஒரு பனியனு, துண்டு இருக்கும், திறங்க சார் பார்த்துடுவோம் என்றான் பிராந்தி. சத்யா விழித்தான். திறக்கிறதா? திறந்தா நடக்கிற அபாயம் நினைவுக்கு வர வியர்த்தான். இந்த சலசலப்பில் பார்த்து பக்கத்தில் பர்த்துகளை சேர்ந்த சில நபர்கள் வேடிக்கை பார்க்க கூறினார்கள். சார் இது என்னோடது சார், திறந்து காட்டு, நான் சொன்ன ஐட்டங்களே இல்லாட்டி நீ செருப்பை கழட்டி அடி, நான் வாங்கிக்கிறேன் ஆவேசமானான் பிராந்தி ஆசாமி. விஜய் பிராந்தி நபரை பிடித்து தள்ள வேடிக்கை பார்க்க அந்த கும்பலில் உயரமாய் தடியாக இருந்த வாட்டசாட்டமான நபர் பஞ்சாயத்துக்கு வந்தார். தம்பி விவகாரம்னு வந்துருச்சு, சூட்கேஸை திறந்து காட்டு, அவனோடது இல்லைன்னு நிரூபி, நாங்கள் சேர்ந்து அவனை 4 சாத்து சாத்துறோம். ஆமாம் சார் சொல்கிறது சரிதான், சூட்கேஸை தான் திறந்து காட்டிட்டேன், சந்தேகம் தீர்ந்துடும் இல்லையா? 4-5 பேர் ஜால்ரா போட்டார்கள். சத்யா தவிப்பாய் தவிக்க வாட்டசாட்டமான அந்த நபர் அவன் கையிலிருந்து சூட்கேஸை பறித்தார். கொடுப்பா, நானே திறந்து பார்த்துட்டு சொல்கிறேன் என்று சூட்கேஸை கையில் எடுத்து கொண்டார். என்ன செய்வது என்று புரியாத நிலையில் விஜயும் சத்யாவும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். விஜய் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். தீந்தோம், இந்த நொடியோடு எல்லாமே முடியப் போகுது என்று வியர்த்தான். அந்த நபர் சூட்கேஸை பர்த்தின் மீது வைத்தார். சத்யாவிடம் திரும்பினார். சாவி கொடுங்க, திறந்து பார்த்துடலாம். சத்யா அச்சத்தில் எச்சிலை விழுங்கினான். அத்தியாயம் 7. கோவையிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பாசிடர் தன் முழு வேகத்தில் விரைந்து கொண்டிருந்தது. கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த 2 இன்ஸ்பெக்டர் முன் சீட்டில் டிரைவரை அடுத்து அமர்ந்திருக்க, பின் சீட்டில் ராகவ், தங்கராஜ் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். போலீஸ் அதிகாரிகள் 3 லோட் செய்யப்பட்ட ரிவால்கள் வைத்திருந்தார்கள். காரின் தலையில் சிவப்பு விளக்கல் பளிச்சு பளிச்சென்று வெட்டிக்கொண்டு சைரான் அலறியக்கொண்டு கதறிக்கொண்டிருந்தது. கார் அவினாசியை தாண்டி திருப்பூர் சாலையை திரும்பியது. அந்த சாலையில் போக்குவரத்து செய்து கொண்டிருந்த வாகனங்கள் இந்த சிவப்பு ஒளி விளக்கு ப்ளஸ் சைரான் ஒளி ஆகியவற்றை கவனித்து ஒதுங்கி நின்று வழி கொடுத்தன. மிஸ்டர் தங்கராஜ், அந்த 2 பேர் உருவத்தையும் திரும்ப திரும்ப மனசையும் நினச்சிக்கிட்டு இருங்க, அப்போ தான் பார்த்த உடனே அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அவனுங்க உருவம் என் கண்ணிலே நிற்கிது சார். கருப்பு பேண்ட்டு, வெள்ளை சட்டை, ஜீன்ஸு, கோடு போட்ட சட்டை, அதில் ஒருத்தன் தாடி. அவங்க பேசிகிட்டு இருந்து வேறு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? உதாரணமாக அவங்க பேர், ஊர், இந்த மாதிரி. தங்கராஜ் யோசித்தான். சார் என்ன என்ன சொல்லுங்கள் சார். அவங்கள ஒருத்தன் அடுத்தவனை சத்யான்னு கூப்பிட்டான், அவன் இவனை விஜய்னு கூப்பிட்டான். ராகவ் மகிழ்ந்தார். வெரி குட் வெரி குட், அவனுக்கு பேர் சத்யா விஜய்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அவனுக்கு ரிசர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருந்தா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம் என்று ஒரு வெற்றி சிரிப்போடு சொன்னார். சைரான் சத்தத்துடன் தலையில் சிவப்புகள் பழிச்சிட அந்த காவல்துறை அம்பாசிடர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்றது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ராகவ், ஆட்டோ டிரைவர் தங்கராஜ், இன்ஸ்பெக்டர் இருவர் ஆக 4 இறங்கினர். பேசஞ்சர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ப்ளூ மவுண்டன் இன்னும் போகல. சைரான் போட்டு வந்தனால டிராஃபிக்கில் பிரச்சனை இல்லாமல் சட்டுன்னு வந்துட்டோம் என்ற ராகவ் திருப்தியாக. அவர்கள் 4 ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்குள் வந்தார்கள். ராகவன் வந்தவுடன் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் மாஸ்டரை அணுகி ராகவை அறிமுகப்படுத்த அவர் மலர்ச்சியாக கைகுலுக்கினார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது சார் என்று அவர் அதே அறையில் இருந்த திருப்பூர் நகர போலீஸ் அதிகாரிகளும் அறிமுகப்படுத்தினார். வயர்லெஸ் மெசேஜ் வந்தது சார். ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சா? இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு தான் சார் ட்ரெயின் வரும். ஏன்னா நாங்கள் முந்தின ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி சிக்னலை லேட் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டோம். வெரி குட் வெரி குட் என்று சிரித்தார் ராகவ். உங்களுக்காக தான் சார், நீங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடக்கூடாது. கரெக்ட் என்றார் ராகவ். ஸ்டேஷனில் பக்காவாக கண்காணிங்க. அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, சூட்கேஸ், அடையாளம் எல்லாம் சொன்னாங்க தானே? ஆமாம் சார், மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டின சூட்கேஸ்னு மெசேஜ் சார். ஆமாம், கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான நபராக இருந்தாலும் மடக்கி விசாரிங்க, தரவாக செக் பண்ணிவிடுங்க என்ற ராகவ் கண்கள் பிளாட்ஃபாரத்தில் நின்றிருந்த அருண் இந்துஜா மேல் நினைத்தது. அது டிடெக்டிவ் அருண் மாதிரி இல்லை. திருப்பூர் இன்ஸ்பெக்டர் அந்த திசையில் பார்த்து விட்டு சொன்னார். சார், அது மிஸ்டர் அருணே தான், பக்கத்தில் மிஸ் இந்துஜா.
ராகவ் சட்டென்று ஸ்டேஷன் மாஸ்டர் அறையிலிருந்து வெளிப்பட்டு அருணுடன் வந்தார். ஹலோ அருண். வாவ் ஏசி மிஸ்டர் ராகவ், நீங்கள் தான் காரில் வந்ததா? சைலண்டெல்லாம் போட்டு அமர்க்கப்படுத்திட்டீங்க போல இருக்கு. அதுவா என்று ராகவ் விவரம் சொன்னான். அருண் கவனமாக கேட்டான். ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். வண்டி சேலம் போகிறதுக்குள்ளே ஆட்டில் மடக்கிடுவோம் என்றார் ராகவ். சிக்கலான விவகாரம் தான் என்ற அருண் யோசனையாக. இதில் சிக்கல் என்னென்னா, விஜய் சத்யான்னு 2 பேர், விஜயகுமார், விஜய்சேகர், விஜயபாஸ்கர்னு ஏதோ ஒரு பேரில் ஒருத்தன், சத்யநாராயணன், சத்யராஜ், சத்யமூர்த்தின்னு ஏதோ ஒரு பேரில் இன்னொருத்தன். டிடிகிட்ட ரிசர்வேஷன் சார்ட் வாங்கி பார்த்தா கோச்சு சீட் நம்பர் தெரிஞ்சிடும். அப்புறம் அருண் குறுக்கிட்டான். தப்பான யூகம் ஏசி சார். பாம் கொண்டு போகிற அளவுக்கு கிரிமினல் ஆசாமி சொந்த பேரில் ரிசர்வ் பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நெவர். யூ ஆர் கரெக்ட் அருண் என்றார் ராகவ் யோசனையாக. போலீஸ் அதிகாரிகள் முகத்தில் கவலை படர்ந்திருக்க நீலகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள் புகுந்தது. தன் நீல உடலை நிறுத்தி பெரிதாக ஒரு நீராவி பெருமூச்சு விட்டது. போலீஸ் குழு அலர்ட் ஆனது. அதே நேரத்தில் அங்கு சரவணன் துடித்து போயிருந்தான். அவனது சக ஆட்டோ டிரைவர்கள் சிலர் அவனுக்கு ஆறுதல் கூறியபடி அவனோடு இருந்தார்கள். கடவுளே, என் மனைவி பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது வேண்டிக் கொண்டான். பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது என்று அரட்டினான். தைரியமாக இரு சரவணா, எதுவும் விபரீதமாக நடக்காது. அப்படி எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் ஜீசஸ்கிட்டே நான் ஜெபிக்கிறேன். அவனுக்கு தைரியம் மூட்ட முனைந்தார் மைக்கேல். புறப்படுவேன், என் மனைவி சாவு அதுன்னு அவசரமாக பேசிகிட்டு இருந்தானே, அப்போவே என் மனசுக்கு கலக்கமாக தான் இருந்தது. இப்போது அவள் போட்டிருக்கிற ட்ரெயினில் வெடிகுண்டுன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது. அதுதான் போலீஸ் அதிர்வு நடக்க எடுக்குது. வெடிகுண்டை கண்டுபிடிச்சி அதை கொண்டு போகிறவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா. அதுதான் எனக்கு பயமாக இருக்குண்ணா. போலீஸ் நடவடிக்கைன்னு தெரிஞ்சால் குற்றவாளி குண்டை வெடிச்சிட மாட்டாங்களா? இல்லை குண்டு இருக்கிற பெட்டியை குற்றவாளிகள் தவறாக கையாண்டா அது வெடிச்சிடாதா? விபரீதமாக கற்பனை பண்ணாத சரவணா. நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்கிறவங்க இல்லை. நம்மளுக்கு எந்த தீங்கும் வராது. ஜீசஸ் காப்பாற்றுவார். என்னோட 3 குழந்தைகளும் இல்லை, போயிருக்கு. ஐயோ ஐயோ. சரவணன் மடையர் என முகத்திலும் நெஞ்சிலும் அரைந்து கொண்டான். அரட்டி கொன்று அழுதான். சரவணனின் கையை பிடித்து தடித்தான் கூட இருந்தவர்களும் ஒருவனான மகேஸ்வரன். சரவணா, உணர்ச்சி வசப்படாத, கொஞ்சம் நிதானமாக இரு. வெடிகுண்டு போகிற ரயிலில் பொண்டாட்டி பிள்ளைகள் அனுப்புனுக்கு தான் தெரியும் வருத்தம். உனக்கு எப்படி தெரியும்? கும்பல் கூட்டம் சேர ஆரம்பித்தது. அதற்கு மேலும் அங்கு இருப்பது உசித்தமல்ல என்று யோசித்த மைக்கேல் மெல்ல சரவணனை மகேஸ்வரனின் ஆட்டோவில் ஏற்றினார். மகேஷ், வண்டி எடுப்பா, நம்ம சரவணன் வீட்டுக்கு போயிடலாம் சொன்ன மைக்கேலிடம் திமிரினான் சரவணன். நான் வரமாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன். என் மனைவி பிள்ளைகளோட நிலைமை தெரியாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். பிடிவாதம் பிடித்தான் சரவணன். அண்ணே, என் பிள்ளைகளோட நிலைமை தெரிஞ்சாங்க எனக்குண்ணே என்று கெஞ்சும் குரலிலும் அழுகையும் கலந்திருந்தது. சரி வா, எஸ்பி ஆஃபீஸுக்கு போகலாம். அங்கே போனால் நிலவரம் தெரியும். மகேஷ், ஆட்டோ எஸ்பி ஆஃபீஸுக்கு திருப்பு. எஸ்பி அலுவலகம் நோக்கி பறந்தது ஆட்டோ. அத்தியாயம் 8. சார், உங்களுக்காக கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் ட்ரெயினுக்கு சிக்னல் தராமல் நிறுத்தி வைக்கிறேன் சார் என்று தாமாக முன்வந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர். ஒரு செட் லோக்கல் போலீஸார் பயணிகள் வெளியேறும் வாசல் கண்காணிப்பை தொடங்க, இன்னொரு குழுவினர் பயணிகள் வெளியேறும் பாதையை விட்டு வேலி உடைப்பு மற்றும் தண்டவாள பாதைகள் வழியாக செல்லும் இந்நாட்டு மன்னர்களையும் கவனிக்க விரைந்தனர். மிஸ்டர் அருண், நீங்களே இந்த கேஸில் எங்கள் கூட கொஞ்சம் ஒத்துழைக்கணுமே என்றார் ராகவ் அருணிடம். ஷோர் சார் என்று அருண். என்ன செய்யலாம் ஏசி சார் என்று கேட்டான். முதல்ல அன்ரிசர்வ் கோச்சை மலமலன்னு செக் பண்ணிடலாம். மொத்தம் 5 கோச்சு தான். அதை முடிச்சுட்டு S1 கோச்சில் ஏறிடலாம். அப்புறம் வரிசையாக ஒவ்வொரு கோச்சாக பார்த்துட்டே வர வேண்டியதுதான். ஓகே என்று அவர்கள் உடனடியாக செயலில் இறங்கினார்கள். மிக்கிமோ ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட கருப்பு சூட்கேஸ், விஜய், சத்யா என்று கூறப்படும் இருவரின் உடை அடையாளங்கள், சத்யாவின் தாடி ஆகியவற்றில் மனதில் கொண்டு தேடலே ஆரம்பித்தார்கள். 4 கோச்சுகள் முடிந்து 5வது கோச்சுக்கு வந்தபோது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தார். சார், முடிஞ்சுதா? சிக்னல் போட்டுடலாமா? இன்னும் ஒரே ஒரு அன்ரிசர்வ் கோச் இருக்குது என்றார் ராகவ். அது போலீஸ் கம்பார்ட்மெண்ட் என்றால் இந்துஜா. இந்து, நீ போய் ஒரு லுக் அடிச்சுட்டு வந்துரு என்று அருண் சொல்ல, இந்துஜா அந்த கம்பார்ட்மெண்ட்டினுள் ஏறினாள். அடுத்து 2வது நிமிடம் உதட்டை பிதுக்கி கொண்டு கீழே இறங்கினாள். கருப்பு கலர் சூட்கேஸ் இங்கே கிடையாது. பிளாஸ்டிக் பையை, வயர் கூட 2 ஆஷ் கலர் சூட்கேஸ் தான் இருக்குது என்றாள். அவர்கள் S1 கோச்சில் ஏறிக்கொண்டார்கள். சிக்னல் விழுந்து ரயில் புறப்பட்டது. ஈரோட்டை நோக்கி பயணத்தை தொடர்ந்தது. அருண், என்ன மிஸ்டர் ராகவ், எதுக்கும் விஜய் சத்யா சம்மந்தப்பட்ட பேரில் யாராவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலான்னு செக் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான், பார்த்துடலாமே. டிடிகிட்ட கேட்டு கோச் ரிசர்வேஷன் லிஸ்ட் இருக்குமே சார் என்றான் அருண். டிடி அணுகி விசாரித்தார்கள். அவர் ரிசர்வேஷன் சார்ட்டை புரட்டினார். விஜயகுமார் என்ற பெயரில் அதே S1 கோச்சில் 10 வயது சிறுவன் மட்டுமே இருந்தான். ஒவ்வொரு கோச்சாக பார்த்துவிட இந்த முடிவுடன் தங்கள் முயற்சியை ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு கோச்சும் அடுத்த கோச்சுடன் இணைப்பு பாதையுடன் இருந்ததால் அது சாத்தியமாயிற்று. ஓரிரு பகுதிகளில் லைட் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. டிடி உதவியுடன் விளக்கை போட்டு சோதனை தொடங்கினார்கள். அத்தியாயம் 9. சத்யாவிடமிருந்து சூட்கேஸை பறித்து கொண்ட அந்த வாட்டசாட்டமான நபர் சூட்கேஸை திறக்க சாவி கேட்டார். விஜய் பயத்தில் உறைந்து போனான். முடிஞ்சது, இந்த வினாடியோட கதையே முடிஞ்சது என்று அரண்டு போனான். நெஞ்சு முழுவதும் பயம் திரண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது.
அவங்ககிட்ட சார் கேட்குற சூட்கேஸு என்னோடய சூட்கேஸ் சாவி என்கிட்ட இருக்குது என்றபடி போதையாசாமி சாவி எடுத்து நீட்டினான். சாவியை பார்த்த வினாடியே வாட்ட சாட்டமான நபர் முகத்தில் ஒரு எரிச்சல் வந்தது. டேய், இதுதான் சூட்கேஸ் சாவியா? ஆமாம் சார் என்றான் பாந்தி. இந்த சாவியை பாரு, இது லோக்கல் பூட்டோட சாவி. இந்த பெட்டி விஐபி சூட்கேஸு. எப்படியா சேரும்? தண்ணி போட்டு வந்தால் பொண்டாட்டி பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? சரியான லொல்லி அவனோட என்றபடி சூட்கேஸை சத்யாவிடம் கொடுத்தான். சத்யாவுக்கும் விஜய்க்கும் உயிர் மீண்டும் வந்தது. அந்த குடிகாரன் எழுந்த பகுதியில் தேடி பர்த்துக்கடையில் இருந்த இன்னொரு சூட்கேஸை எடுத்தான் சத்யா. அதுவும் கருப்பு கலரில் இருந்தது. இதுவா அவன் சூட்கேஸு? தலையை சாய்த்து பார்த்த பிராந்தி, ஆமாம் சார். இதை ஒழிச்சு வச்சுட்டு ராவடி பண்ணுறியா? டேய், நான் குடிச்சிருந்தாலும் ஸ்டடியாக இருப்பேன். எங்கிட்ட பலார் என வழக்கையை வீசி அவன் கன்னத்தில் சத்யா விட்ட பலாருக்கு பிராந்தி ஆடிப்போனான். பாதி போதை அந்த அடியிலேயே இறங்கியது. என்ன அடிச்சிட்ட என்றான் அவன். மூச், வாய மூடு. இனி ஏதாவது பேசி ட்ரெயினிலிருந்து தூக்கி கடாசிடுவன் ஜாக்கிரதை என்ற சத்யாவின் அரட்டலுக்கு அவன் கப்சிப்பென ஆகி போனான். இலவசமாய் அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் மது அருந்துவதின் தீமையை கொச்சையான பாஷையில் விவரித்து கொண்டே கலைந்து போனது. சத்யாவும் விஜயும் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அமர்ந்தார்கள். பார்வதியின் பக்கத்தில் இருந்த பேபி மெல்ல சினுங்க ஆரம்பித்தாள். பார்வதி அசைந்து படுத்தாள், சற்று நகர்ந்து படுத்தாள். பேபியின் சிலுங்கள் அழுகையாக உருமாறவே எழுந்து மிடில் கிளாஸ் பர்த்தில் குனிந்த நிலையிலேயே ஒரு பக்கமாக அமர்ந்தாள். அவளுடன் பேச வேண்டும், பழக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த சத்யா தீவிர எண்ணத்தில் இருந்தான். என்னம்மா வேணும் உனக்கு? தூங்கு என்று குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் அவள். வினாடி நேரம் மட்டுமே வால்யூம் குறைந்த அழுகை அடுத்த வினாடி அதிகரித்தது. சற்று சிரமப்பட்டு இறங்கிய பார்வதி குழந்தையை தூக்கி வைத்து கொண்டாள். சத்யா மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். குழந்தை எங்கே அழுகுது? ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? வேண்டாங்க, சாப்பிட்டுச்சது. இங்கே படுக்கிறது சிரமமாக இருக்கு இல்லையா, அதுதான் அழுகுது. அப்படியே வேணும்னா ஜன்னல் பக்கமாக காத்தாட உட்காருங்களேன் என்ற சத்யா. விஜய், கொஞ்சம் தள்ளிக்கப்பா என்று அவனை நகர வைத்து 2 பேர் அமரும் அளவுக்கு ஜன்னல் ஓரமாக இடம் அமைத்து கொடுத்தான். சூட்கேஸை தன் பக்கத்தில் ஜன்னல் திசையில் வைத்தான். துளியோண்டு தயங்கிய பார்வதி அந்த ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டால். தனக்கும் அந்த புதியவனுக்கும் இடையில் சூட்கேஸ் வைக்கப்பட்டிருக்கை பார்த்து சற்று நிம்மதியானாள். ஹாய் பேபி என்று குழந்தையிடம் தன்னுடைய முதல் முயற்சியை ஆரம்பித்தான் சத்யா. பார்வதியின் மடியில் இருந்த குழந்தை அவனை பார்த்து திரும்பியது. வாய்க்குள் காற்றை இழுத்து கன்னங்கள் உப்ப வைத்து புருவத்தை உயர்த்தி மூக்கை விடுத்து விளையாட்டு காட்டினான் சத்யா. குழந்தை முதலில் அழுகையை நிறுத்தியது. அப்புறம் அவனை பார்த்து சிரித்தது. வரையா என்று இரு பொருள்பட கையை நீட்டினான் சத்யா. குழந்தை வர மறுத்தாள். புதுசு இல்லை, அதான் வரமாட்டேங்குது என்று தானாக சொல்லி கொண்டான். அந்த குழந்தை சூட்கேஸை பார்த்து தாவியது. பளபளப்பாய் முனுக்கி அந்த சூட்கேஸின் லாக்கை தட்டி அதை பிடித்து இழுத்தது. விஜய் சிந்தனையாய் கண்ணை மூடியிருக்க, சத்யா குழந்தையை கவனிக்காமல் இருக்க, குழந்தை லாக்கின் இழுத்து இன்னும் வலுவாய் இழுத்தது. அடுத்த வினாடி சூட்கேஸிலிருந்து குண்டு வெடித்தது. டமார் என படுபயங்கர சத்தம் அந்த ஏரியாவையே அதிரடித்தது. 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த சத்தம் கேட்டது. சுமார் 200 அடி விட்டம் கொண்ட ராட்சச நெருப்புக்கோளம் தோன்றி புகையை கக்கியது. அந்த கோச்சிலிருந்து அனைவரும் அடையாளம் தெரியாத அளவுக்கு செல்லாக சிதறிப்போனார்கள். மக்களின் கூக்குரலும் மரண ஓலமும் அந்த இடத்தை ஆக்கிரமித்தது. 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சதை துண்டுகளும் கைகள், கால்கள், தலை போன்ற தனித்தனி உறுப்புகளும் சிதைவுகளும், பைகள், சூட்கேஸ், செருப்பு போன்றவற்றின் சிதைந்த பாகங்களும் சிதறி போயிருந்தன. புகை, நெருப்பு, மரண ஓலம், அலறல், அழுகை என்று அந்த இடம் ஒரு நரகத் தோற்றம் தந்தது. 1 கிலோமீட்டர் தாண்டி வெடிகுண்டு வெடித்த சத்தமும் நெருப்பு வெளிச்சமும் பார்த்தொருவன் அவசரமாக போலீஸுக்கு ஃபோன் செய்தான். டயல் செய்து பதற்றமாக, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? வினாடி நேரம் கண்ணசந்த விட்ட விஜய் திடுக்கிட்டு கண் விழித்தான். சத்யா என்று அந்த அலருக்கு திடுக்கிட்டான். பார்வதியும் கூட. என்ன விஜய், வெடிகுண்டு வெடிச்சு செதறி? டேய், என்ன உளற? விஜய் ஒரு வினாடி வெறித்து பார்த்தான். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான். சாரிடா சத்யா, கனவு. இந்த குழந்தை சூட்கேஸ் லாக்க பிடிச்சி இழுத்து என்ற விஜயின் தொடையில் தட்டினான் சத்யா. போதும், உளராத என்று அவன் பேசுவதை தடுத்தான். பார்வதி விஜயை பயமாக பார்க்க, விஜய் தன் பேசியதின் விபரீதத்தை உணர்ந்தான். கனவு, பயங்கரமான கனவு என்று வழிந்தான். அத்தியாயம் 10. மிஸ்டர் ராகவ், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன அருண் என்றான் ராகவ். அவர்கள் S1 கோச்சில் சோதனை ஆரம்பித்து 10 நிமிடங்கள் தான் ஆகியிருந்தது. வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகிற அந்த 2 பேரையும் அவங்க போட்டிருக்கிறா சொல்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அடையாளம் பார்த்துக்கிறது சிக்கல்னு தோணுது சார். என்ன சொல்கிறீங்க அருண்? இதோ பாருங்கள், பாதி பேர் பேண்ட் ஷர்ட்டை கழட்டிட்டு லுங்கி பனியனில் தான் இருக்காங்க இல்லையா? நம்ம தேடுற ஆசாமி கூட பேண்ட் ஷர்ட்டை மாற்றி லுங்கிக்கு மாறியிருக்கலாம் இல்லை? யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் அருண், சிக்கல் தான் இது என்ற ராகவ் சுரிது குறைந்த குரலில். ஆனாலும் கூட அந்த மிக்கிமோ ஸ்டிக்கர் என்றார் ராகவ். ஆமாம், அதைத்தான் முக்கியமாக பார்க்கணும். ட்ரெஸ் 2வது பட்சம்தான் என்றால் இந்துஜா குறுக்கிட்டு. அந்த விவரத்தை தனது சக இன்ஸ்பெக்டரிடம் கூறினார் ராகவ். தேடல் மீண்டும் ஆரம்பமானது.
டிடிஇ முதல் சென்று ஒவ்வொரு பயணியாக தட்டி எழுப்பி டிக்கெட்டை கேட்க, அதே சமயத்தில் போலீசார் அந்த பயணிகளின் உடமையை நோட்டமிட்டனர். சூட்கேஸாக இருந்தால், அதிலும் கருப்பு சூட்கேஸாக இருந்தால், அதை 2 புறமும் புரட்டி அதில் மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதா என்று கவனித்தனர். இதே ரீதியில் தேடல் தொடர்ந்தது. பெரும்பாலான பகுதிகளில் லைட் ஆஃப் செய்யப்பட்டு மங்கலான இருட்டு இருந்தது. தூங்குபவர்களை தட்டி எழுப்பி சோதனை போடுவது சிரமமாக இருந்தது என்றாலும் சளைக்காமல் சோதனையை தொடர்ந்தார்கள். S1, S2, S3 என்று 3 கோச்சுகளையும் சோதனையிட்டு முடித்த பொழுது நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஈரோடு ஸ்டேஷனுக்குள் புகுந்தது. ஈரோடு ரயில் நிலையம் மப்டி போலீசாரால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. S3 கோச்சிலிருந்த ராகவ், அருண் கோஷ்டியினர் இறங்கிக் கொண்டனர். பிளாட்பார்ட்டில் நின்றபடி ரயிலிருந்து இறங்கும் பயணிகளை நோட்டமிட்டனர். ஈரோட்டில் இறங்கும் பயணிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருந்தது. ராகவை அடையாளம் கண்ட மப்டி போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரை அணுகி விஷ் செய்தார். இருவரும் ஹலோ பரிமாறிக்கொண்டனர். அருணின் கைப்பற்றி குலுக்கியவர் ராகவுடன் திரும்பினார். சார், மெசேஜ் கிடச்சிது சார். ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி பக்காவாக ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். 2 வளையமாக போலீஸ் மப்டியில் நிற்கிறாங்க. ஒரு ரிங்கில் தப்பிச்சவன் நடுவுனாலும் அடுத்ததில் நிச்சயமாக மாட்டிக்குவேன் சார். வெரி குட் மிஸ்டர் ஆனந்த். சார், பாம் அசால்ட்டு தானே? ஸ்டேஷனில் ரயிலில் நிற்க வச்சு தரவை செக் பண்ணிடலாமே சார். டாக் ஸ்குவாடை கொண்டு வந்தால் நாய் நோப்ப முடிச்சிடுமே. இதெல்லாம் யோசிச்சாச்சு மிஸ்டர் ஆனந்தன். இந்த வெடிகுண்டு விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க 2 பேர். அவங்கக்கிட்ட ஒரு சூட்கேஸ் வெடிகுண்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. பட் அதை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான்னு புரியல. நம்ம தடப்படலாம் செக்கிங் அது இதுன்னு பந்தா பண்ணோன்னு வைங்க, அவன் பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டானா விபரீதம் ஆகிடும். அதுதான் காது வச்ச மாதிரி சோதனை பண்ணிகிட்ருக்கோம். டாக் ஸ்குவாட் சார், துப்புரையும் நாய் கொண்டு வந்து மோப்பம் பிடிக்க வைக்கலாம் தான். ஆனால் வெடிமருந்து உபயோகிக்க செய்கிற வெடிகுலை தான் நாய் கண்டுபிடிக்கும். இப்போ எல்லாமே பாம் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. வாசனை இல்லாத கெமிக்கல்ஸு, மெட்டல் இல்லாமல் பிளாஸ்டிக் ஃபிட்டிங்னு பாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோப்ப நாயோ மெட்டல் டிடெக்டரோ இந்த மாதிரி குண்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். முடியாதுன்னே கூட சொல்லலாம். யூ ஆர் கரெக்ட் சார். எங்களோட யூகப்படி அந்த பார்ட்டி வெடிகுண்டு இந்த ட்ரெயினில் பயணம் செய்வேன். ஒவ்வொரு கோச்சாக, ஒவ்வொரு நபராக, ஒவ்வொரு சூட்கேஸாக நிதானமாக சோதனை பண்ணி அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சார் என்று தலையசைத்தார் ஆனந்தன். ஈரோட்டில் இறங்க வேண்டிய பயணிகள் இறங்கினார்கள். ஈரோட்டிலிருந்து ஏற வேண்டிய பயணிகள் ஏறியிருந்தார்கள். பிளாட்ஃபார்ம் பயணிகளின்றி வெறிச்சோடி போனது. சற்று நேரத்தில் டீ காஃபி நபர்கள் மற்றும் சோர்வாக நடமாடிக்கொண்டிருந்தார்கள். ஏசி சார், ட்ரெயின் புறப்பட சிக்னல் போட்டலாமா? ஆனந்தன் கேட்க, ஓகே என்றார் ராகவ். அருண், ராகவ் அன்கோ S4 கோச்சில் ஏறிக்கொள்ள ரயில் தன் பயணத்தை தொடர்ந்தது. அந்த டிடியிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். சுருக்கமாக விவரம் சொன்னார்கள். திடீர்னு போலீஸ் போய் எழுப்புனா பேசஞ்சர் பயப்படுவாங்க. இல்லாமல் அந்த பார்ட்டியும் சுதாரிச்சிருவான். சூட்கேஸ் வெடிகுண்டு வெடிக்க வச்சோ இல்லாட்டி அதை வேறு இடத்துல வச்சுட்டோ தனக்கு தெரியாத மாதிரி நழுவியோ ரியாக்ட் பண்ணுவான். அதுக்கு இடம் தராமல் சோதனை நடத்தணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும் டிடி சார். பாம்னதே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒரே படபடப்பாக இருக்குது சார். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அப்படியே செஞ்சிட்றேன். இவர் மிஸ்டர் தங்கராஜ், இவர் உங்கள் கூடயே வருவார். நீங்கள் இந்த கோச்சில் இருக்கிற பயணிகிட்ட திரும்பவும் டிக்கெட் செக் பண்ணணும். இவர் ஒவ்வொரு பேசஞ்சராக பார்த்து அதில் வெடிகுண்டு நம்பர்கள் இருக்காங்களான்னு கவனிப்பார். சரி சார். வெடிகுண்டு இருக்கிற சூட்கேஸில் பெரிய சைஸ் மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அதையும் கவனிச்சுக்கணும். பேசஞ்சர் அவங்க சூட்கேஸை எடுத்து நகர்த்தி வைக்கும்போது நாங்களும் அதை கவனிச்சுக்கோம். ஆகட்டும் சார், புறப்படலாமா? S4 கோச்சிலே தேடலை தொடங்க பின்தொடர்ந்து முடித்தார்கள். பலன் 0. சேலம் ரீச் ஆகிறதுக்குள்ளே S5 கோச்சையும் பார்த்தரலாம் என்றார் ராகவன். சத்யா, விஜய், பார்வதி, அவள் குழந்தைகள் ஆகியோர் அந்த S5 பகுதியில் தான் இருந்தார்கள். 1 முதல் 8 வரையிலான பர்த்துகளை சோதனையிட்டு முடித்துவிட்டு அவர்கள் அடுத்த பகுதிக்கு வந்தபோது அத்தியாயம் 11. SP அலுவலக வளாகத்தில் ஆட்டோ டிரைவர்கள் கூடியிருந்தார்கள். சரவணன் மட்டும் ஏக டென்ஷனில் இருந்தான். மைக்கில் அண்ணே, இன்னொரு தடவை SP ஆஃபீஸில் போய் விசாரிச்சுட்டு வாங்கண்ணே. எத்தனை தடவைப்பா விசாரிக்கிறது? கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்னு எல்லா மாவட்ட போலீஸும் முழு வீச்சில் செயலில் இறங்கியிருக்காங்களாமா. ரயிலும் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனும் போலீஸோட முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. குற்றவாளியை தப்பிக்கவே முடியாது, நிச்சயமாக பிடிபடுவாங்க, மைக்கேல் சொன்னார். தேடுறது தெரிஞ்சு அவனுக்கு வெடிகுண்டு வெடிக்க வச்சுட்டா. ஐயோ, இப்படியெல்லாம் பயப்படாத சரவணா, அபாயமாக எதுவும் நடக்காது, தைரியமாக இரு. அண்ணே, விபத்து நடந்தால் என்ன செய்வாங்க? ரயிலில் வெடிகுண்டு போகுது தெரிஞ்சனால விபத்தை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. போலீஸு, ஆம்புலன்ஸு, ஃபயர்ஸ் இன்ஜின் எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ரயில் எங்கே போயிட்டுருக்குன்னு கண்காணிச்சிட்டே இருக்காங்க. சோகமாய் உட்கார்ந்திருந்த சரவணன் அவன் நெஞ்சில் பார்வதியின் நினைவு ஆடியது. குழந்தைகள் வந்து அவன் மீது விழுந்து புரண்டு விளையாடினார்கள். சற்றென்று நினைவு கலந்தான், அழுதான். சரவணா, பச்சை தண்ணி கூட வாயில் படாமல் இருக்கியே, இந்த டீயாவது குடி என்று பரிவுடன் கொடுத்தார் மைக்கேல். வேண்டாம் என்று மறுத்தான் சரவணன். இப்படி எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் உன் உடம்பு என்னத்துக்காகும்? அண்ணே, என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன நாங்கன்னே தவிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி என்ன எனக்கு சாப்பாடு இறங்கும்? ஒரு நல்ல செய்தி என் காதில் விழட்டும், சோர்வுடன் சொன்னான் சரவணன். சரவணனும் அவன் கூட இருந்த சக ஆட்டோ டிரைவரும் மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. சாலையில் போக்குவரத்து குறைந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தனர். எப்போதாவது டெம்போவோ ஆட்டோவோ சாலையை செல்வது இரைச்சலாக கேட்டது. அண்ணே என்றபடி தன்னை அழைத்த மைக்கேலை நிமிர்ந்து பார்த்தான் சரவணன். எவ்வளோ நேரத்துக்குப்பா இப்படியே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது? வீட்டுக்கு வா போகலாம்.
நம்ம காலையில் யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தால் அப்பப்போ வரம் கேட்டுக்கலாம். மனசார நான் எப்படின்னா வீட்டுக்கு வர முடியும்? ஆனால் எனக்காக நீங்கள் இந்த ராத்திரியில் குளிரில் கஷ்டப்பட வேண்டாம். யாராவது ஒருத்தர் மட்டும் கூட இருந்தால் கூட போதுண்ணே. அட நீ வேற, இன்னொரு கஷ்டத்தை தவிக்க விட்டுட்டு நாங்கள் போகவா முடியும்? என்ன போகிறது தான் எல்லாரும் போகலாம், இல்லைன்னா எல்லாரும் இங்கே இருக்கலாம் என்றான் மகேஸ்வரன். நேரம் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. இரவுக்கே உரிய நிசப்தம் எங்கும் இறக்க திடீரென ஒரு நாய் ஓவென்று ஓலமிட்டு அழ திடுக்கிட்டான் சரவணன். என்ன இது அவசரமாக இருக்கே என்று அமைதியை கிளைக்கும் மூலம் அவனுக்குள் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் டிங் டிங் என மணியலற ஒரு தீயணைப்பு வண்டி அந்த பக்கமாக வர இன்னும் திகிலானான் சரவணன். வெடிகுண்டு விபத்து ஏற்படுத்திருச்சா என்ன? அண்ணா அண்ணா பதறவினான் சரவணன். என்ன சரவணா, என்ன ஆகுது? அண்ணே தீவண்டி போகுது, ரயிலில் குண்டு வெடிச்சிருக்குமாண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. மகேஸ்வரன் எழுந்தான். இருப்பா, நான் போய் கண்ட்ரோல் ரூமில் வயர்லெஸ் நியூஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு வர்றேன். கண்ட்ரோல் நோக்கி ஓடிச் சென்ற மகேஸ்வரன் சில நிமிடங்களில் பதற்றமாய் ஓடி வந்தான். அதை பார்த்த சரவணனுக்கே அச்சம் தலைக்கேறியது. வயர்லெஸ் செய்தி கேட்டு வருகிறேன் என்று சென்று பதற்றமாய் ஓடி வந்த மகேஸ்வரன் சரவணனை அணுகினான். என்னாச்சு? அண்ணே, ரயில் சேலத்தை நெருங்கிட்டு இருக்காமா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையாமா. சின்ன ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷனு மெட்ராஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் போலீஸ் என்ட்ரி போட்டிருக்காங்களாமா. பயப்பட வேண்டான்னு சொன்னாங்க. ஓடுற ரயிலையும் போலீஸ் ரகசியமாக தீவிர சோதனை பண்ணிட்டு இருக்காங்களாமா. சரவணன் ஒரு வினாடி நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்புறம் எதுக்கு இப்படி பதவி அடிச்சுட்டு ஓடி வர்ற? நம்ம ராமநாதபுரம் சுங்க ஏரியாவில் 100 குடிசை தீப்பிடிச்சிச்சாம்னே, அதுக்கு தான் தீவண்டி போகுது. அது தீவண்டி இல்லையா, தீ அணைக்கிற வண்டி என்றான் மைக்கேல். அந்த வினாடிக்கு சரவணனுக்கு சற்று சமாதானமானாலும் அவன் மனதில் பதற்றமும் பீதியும் நிறைந்தே இருந்தது. என்ன ஆக போகுதோ? அத்தியாயம் 12. சேலம் ரயில்வே ஜங்ஷன் பரபரப்பாக இருந்தது. காம்பவுண்ட் சுவரை ரிப்பேர் செய்து கொண்டிருப்பதால் ஏற்பட்டிருந்த எக்ஸ்ட்ரா இடைவெளிகளையும் கவர் செய்து போலீசார் நின்றிருந்தனர். போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மூலமாக வயர்லெஸ் உதவியுடன் ஈரோடு போலீஸ் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டு விவரம் அறியப்பட்டு உடனடியாக ரயில்வே ஸ்டேஷனில் நின்றிருந்த போலீஸ் யூனிட்டுக்கு தகவல் தரப்பட்டது. பணியிலிருந்து டிஎஸ்பி சட்டென்று பரபரப்பானார். அருகிலிருந்து இன்ஸ்பெக்டரிடம் கூறினார். ஈரோட்டிலேருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரிலீவ் ஆகிடுச்சு, ஆனால் இடையில திடீர்னு அதோட லொக்கேஷன் மிஸ் ஆகிடுச்சான். இப்போது எந்த இடத்துல அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னு திடீர் விசாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாமா. தகவல் கிடைக்கலையாம்மா. சார், ஏதாவது விபரீதம் ஆயிருக்குமோ என்றார் அந்த இன்ஸ்பெக்டர். விபரீதம்னா? ஒருவேளை அந்த வெடிகுண்டு வெடித்து பெட்டியெல்லாம் செதறி இன்ஜின் தடம் புரண்டு. ஸ்டாப் இட், நிறுத்துவேன். ஏற்கனவே டென்ஷன் இருக்கும், இதில் நீ வேற ஏதாவது கலவரம் பண்ணிட்டு என்றார் டிஎஸ்பி எரிச்சலாக. அதே நேரத்தில் ட்ரெயினுக்குள் பேபி இன்னும் சூட்கேஸின் லாக்கிலேயே விளையாடி கொண்டிருந்தாள். அவள் லாக்கை பிடித்து இழுத்தாள், வலுவாக இழுத்தாள். ஆனால் குழந்தைத்தனமான அவளது இழுப்புக்கு அந்த லாக் அசைந்து கொடுக்கவில்லை. பாரு சத்யா, குழந்தை லாக் எடுத்து விளையாடுது, லாக் திறந்துருச்சுன்னா வெளியில் என்று சமாளிப்பாக சொன்னான் விஜய். சத்யா கோபமாய் விஜய் மீது ஒரு பார்வை வீசினான். உளறியே கெடுத்துரு போல இருக்கே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு சாந்தம் தழுவும் பார்வையை குழந்தை மீது வீசினான். பாப்பா, உன் பெயர் என்னம்மா? குழந்தை சிரித்தது. அதன் கன்னத்தை லேசாக நிமிவன் அந்த பிஞ்சு கரங்களை பெட்டியின் லாக்கிலிருந்து எடுத்து நாசூக்காக விட்டான். குழந்தை மீண்டும் கையை வைக்க சத்யா மீண்டும் கையை எடுத்து விளக்கினான். குழந்தையின் கவனம் இப்பொழுது லாக்கிலிருந்து சூட்கேஸின் மீது ஒட்டப்பட்டிருந்த மிக்கி மவுஸ் ஸ்டிக்கரின் மீது போனது. அதை தொட்டது, சுரண்டியது. குழந்தை எதையே எடுக்க பார்த்தது. ஏய், தொடக்கூடாது என்று பார்வதி குழந்தையை மிரட்ட சத்யா குறுக்கிட்டான். குழந்தையை திட்டாதீங்க, இப்போ தான் கொஞ்சம் அழகி நிறுத்திட்டு விளையாடுது, விளையாடட்டும். குழந்தையை கொஞ்சினான். கன்னத்தை செல்லமாக நிமிண்டி முத்தம் கொடுத்தான். ஸ்டிக்கரின் தலைப்பகுதியை சுரண்டிய குழந்தை ஒரு ஓரமாக ஸ்டிக்கரை இழுத்து உரிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த பார்வதி குழந்தை இழுக்க அது வீல் என்று அலற சத்யா உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஸ்டிக்கரை அப்படியே உரித்தெடுத்து குழந்தையிடம் கொடுத்தான். இந்தா பேபி, வச்சுக்கோ, இந்தா படம் பாரு. குழந்தை அழுது கொண்டே கையை காலை உதற சத்யா கையிலிருந்த ஸ்டிக்கல் நழுவி கீழே விழுந்தது. ஃபிலிம் சுருள் போல சுருண்டு லோயர் பர்த்தின் அடியில் சுருண்டு கொண்டே போனது. குழந்தை இன்னும் அழுது. குழந்தை வேணாங்கிட்ட கொடுங்க, நான் விளையாட்டு காட்டி அழகி நிறுத்துறேன். வேண்டாம், பரவாயில்ல, கொடுங்க என்று சத்யா வலுக்கட்டாயமாக குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டான். ஜன்னல் வழியாக தெரிந்த இருட்டை காட்டி வேடிக்கை செய்தான். விஜய் எழுந்து பாத்ரூம் சென்றான். குழந்தையை அழுகையை நிறுத்தவில்லை. பர்த்துக்கு அடியில் உருண்டு போய்விட்டு அந்த ஸ்டிக்கரை குனிந்து எடுத்தான். அந்த வினாடிதான் அருண், ராகவ், தங்கராஜ், டிக்கெட் பரிசோதகர் என்று 4 பேரும் அந்த பகுதிக்கு வந்தார். சுருள் வடிவில் இந்த ஸ்டிக்கரை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த சத்யா அதை குழந்தையிடம் நீட்டினான். குழந்தை அதை வாங்கி கொள்ளாமல் தட்டிவிட அந்த சுருள் கீழே விழுந்தது. உருண்டு சரியாக அருணின் காலடியில் வந்து நின்றது. அருண் மற்றும் ராகவின் கண்களில் பர்த் மேலிருந்த கருப்பு சூட்கேஸும் கண்ணில் பட்டது. ஆள் அரவம் கேட்டு சத்யா திரும்பினான். ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் கண்கள் அவன் முகத்தில் நிலைத்தன. அதே சமயம் நீலகிரி எக்ஸ்பிரஸின் S5 கோச்சில் கருப்பு பெட்டியை கவனித்த அருண் நாசூக்காக அதை நெருங்கி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தான். இருபுறமும் ஸ்டிக்கர் நகி. கேள்விக்குறியுடன் தங்கராஜை பார்த்தான். சத்யாவை சில வினாடிகள் உற்று நோக்கி தங்கராஜ் இல்லை என்ற பாவனையில் தலையசைத்தான். அவர்கள் மற்ற நபர்களையும் கவனித்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நகர்ந்தார்கள்.
சிந்துஜா ஒரு சின்ன பேடை வைத்துக்கொண்டு ஏதோ குறித்து கொண்டிருந்தாள். தங்கராஜ் அருணை அணுகினான். இது ஃபேமிலி சார், அவங்க 2 பேரும் தனியாக தான் வந்திருக்கானுங்க, லேடி கை குழந்தைகள்லாம் கிடையாது என்றான் அருணிடம். அவர்கள் அடுத்த பதிலுக்கு போகும் முன் அருணா இந்துஜாவை அணுகினார். என்ன எழுதிருந்தோ? எந்தெந்த கோச்சில் என்னென்ன பர்த் ஆட்கள் கருப்பு சூட்கேஸ் வச்சுருக்காங்கன்னு எழுதிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம எல்லா கோச்சும் பார்த்துட்டு ரீசெக் பண்ண வேண்டியிருந்தால் இந்த லிஸ்ட்டு உபயோகமாக இருக்கும் பாருங்கள். ரைட், செய்ய என்றான் அருண் சிரிப்புடன். ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை என்றான் அருண். அடுத்த சில நிமிடங்களுக்கு பிறகு ராகவ், அருண், இந்துஜா, தங்கராஜ் மற்றும் குழுவினர் S5 கோச்சை சோதனை முடித்திருந்தார்கள். இந்துஜாவின் முகத்தில் சலிப்பு தெரிந்தது. அருண், என்ன இந்து, தாமேன்னு பர்த்தில் தூங்கிட்டு மெட்ராஸ் போயிருந்துருக்கலாம். வீணாக தேவையில்லாமல் இந்த கேஸில் தலையை கொடுத்துட்டு முடிக்கிறோன்னு தோணுது. டேஞ்சரான கேஸுமா, வெடிகுண்டு சமாச்சாரம். வெடிகுண்டு கொண்டு போகிறவங்கள மடக்கியாகணுமா வேண்டாமா? மடக்கணும் தான். ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன இப்படி சொல்லிட்டேன்? போலீஸ் தான் சோதனை, ரவுண்ட் அப்பு, செக்கிங்னு சுறுசுறுப்பாக இருக்காங்க. இது கூட நம்ம எதுக்கு ஒரு கொசுறு? இந்த கேஸில் நம்ம ஏதாவது உறுப்பியாக பண்ணியிருக்கோமா? ஒரு விசாரணை, ஒரு தடயம் தேடுறதுன்னு இந்த ரீதியில் இன்வெஸ்டிகேஷன் போனால் நமக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா அசிஸ்டன்ட் கமிஷனர் பின்னாலையும் க்ரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் பின்னாலையும் போக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி தேவையா என்ன? அடுத்துக்காத இந்தோ, நேரம் இன்னும் மிச்சம் இருக்குது. நம்ம உருப்படியாக ஏதாவது செஞ்சு கடைசி அத்தியாயத்துக்குள்ளே ஏதாவது பண்ணிடலாம். மனசை தளர விட்டுறாத என்று கண்டித்தான் அருண். ராகவிடம் வந்தான் அருண். மிஸ்டர் ராகவ், அந்த கோச்சுக்கு போகலாமா இல்லை சேலம் தாண்டட்டுமா? சேலம் தாண்டட்டு அருண் என்ற ராகவ் திரும்பி தங்கராஜை பார்த்தான். அவன் குழப்பமாக இருந்தான். என்ன தங்கராஜ், ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒரே குழப்பமாக இருக்குது சார். என்ன குழப்பம்? அந்த வெடிகுண்டு ஆட்களோட மூஞ்சி சரியாக ஞாபகம் வரல சார். இங்கே ஒவ்வொருத்தரை பார்த்தா அவங்க மூஞ்சி மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. நான் பார்த்தப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுருந்தானுங்களா, அந்த லுக்கு வேறு. அந்த இருந்தால் போதும், டக்குன்னு சொல்லிடுவேன். ஆளை மடக்கி கொண்டு போய் ஒரு 4 தட்டு தட்டிடலாமே. அந்த லுக்கு வேறு இப்போது வித்தியாசமாக இருக்குது. தங்கராஜ், குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு யார் மேலே சின்னதாக சந்தேகம் இருந்தாலும் போதும், டக்குன்னு சொல்லிவிடுங்க. ஆளை மடக்கி கொண்டு போய் 4 தட்டு தட்டிடலாம். சார், உதாரணமாக நம்ம 2வது பார்த்தோமே ஒரு கோச்சு, அதில் ஒருத்தன் அவன் மாதிரி தெரிஞ்சது சார். ஆனால் அவங்ககிட்ட சூட்கேஸ் இல்லை, அவன் கூட வந்த இன்னொருத்தனும் இல்லை. இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அங்கேயே இன்னும் தீவிரமாக தேடி இருக்கலாமே, விசாரிச்சுக்கலாமே. சூட்கேஸும் கூட வந்த ஆளும் இல்லைன்னு தான் சார் நான் சொல்கிறேனே சார். அதெல்லாம் நீயா முடிவு பண்ணுறது என்ற ராகவ் எரிச்சலாக. தங்கராஜ் பரிதாபமாக விழுத்தான். இனிமேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் சொல்லிடணும், தெரிஞ்சுதா? நேரடியாக சொல்லாட்டியும் கூட லேசாக என் கையை தொட்டால் போதும், நான் புரிஞ்சுக்குவேன். சரி சார் என்றான் தங்கராஜ் மெதுவாக. வெடிகுண்டு பாட்டி யாருன்னு சொல்கிறதும் அவன் வேலை. சந்தேகத்துக்குரிய நபர்களை நீ காட்டணும், அவ்வளோதான். அவன் நிஜமாகவே வெடிகுண்டு ஆளா இல்லையாங்கிறத நாங்கள் காத்துக்குவோம். சரி சார் என்று மீண்டும் தலையாட்டினான் தங்கராஜ். சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் நெருங்கி கொண்டிருந்தது. அத்தியாயம் 13. அவர்கள் நகர்ந்ததும் சத்யா குனிந்து அந்த ஸ்டிக்கரை எடுத்தான். சுருளாய் சுருண்டிருந்ததை விரித்து மஞ்சளும் கருப்புமாய் சிவப்புமாய் இருந்த மிக்கி மவுஸ் படத்தை குழந்தையுடன் காட்டினான். ஹே, பாரு பாரு, தோ. விஜய் பாத்ரூம்லேருந்து திரும்பி வந்தான். சத்யா, இப்படி வா. என்ன விஜய் என்று சத்யாவை ஓரமாக தனியாக அழைத்து சென்றான். டிடி கூட கும்பலாக ஆட்கள் ஒவ்வொரு கோச்சாக பார்த்துக்கிட்டே போகிறாங்க, கவனிச்சியா? டிக்கெட் செக் பண்ணுற ஸ்குவாடாக இருக்கும். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது சத்யா. எப்போ பாரு உனக்கு சந்தேகமும் பயந்தானா? இல்லை சத்யா, டிக்கெட் செக் பண்ணுற ஸ்குவாட்னா அதில் ஏன் ஒரு லேடி இருக்கிறா? லேடியா? அது சூப்பரான ஆளுடா. சத்யா சொல்லு தன மாட்டான். சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, கம் டு த பாயிண்ட். இது டிக்கெட் செக் பண்ணுற ஸ்குவாட் இல்லை. ஏன்னா அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருக்கிறா. நம்பர் 2 சம்மந்தம் இல்லாமல் காட்டா மாதிரி ஒருத்தன் கூடவே போகிறான். நம்பர் 3 உயரமாக இருக்கிற ஒரு ஆள் தோறையும் அவர் தலைமுடியும் வெட்டியிருக்கிறத பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியுது. பின்னாடியே போகிறாங்களே 2 பேர். அவங்க தலைமுடி பார், ஒட்ட வெட்டப்பட்ட தலைமுடி, தொப்பி வச்சு அழுத்தினா தலையில் பதிஞ்சிருக்கிற அடையாளம், வாட்ட சாட்டமான உடல்வாகு. நிச்சயமாக அவங்க போலீஸ் தான். சத்யாவின் துணிச்சலான மனதிலும் பயம் புரண்டது. கோவையின் இருட்டில் ஆட்டோ பிடித்து வந்ததால் அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தும் அவனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ சொல்கிறது சரிதான் படுது விஜய். போலீஸ் எதுக்காக சோதனை போகிறாங்க? ஏதாவது ரைடாக இருக்குமா? ஏன், அது நம்ம விவகாரமாக இருக்காதா என்ன? யோசிக்க வேண்டியது தான். ஆனால் அவங்க நம்மளை தாண்டி போயிட்டாங்களே. இருந்தாலும் நம்ம சிக்கலில் மாட்டிட்டு தான் இருக்கிறோம். அவங்க முதல்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் வந்து சூட்கேஸையும் பையையும் திறந்து சோதனை போடலாம். அப்போ நம்ம விவகாரம் விபரீதம் ஆகிடுமே. சத்யா பதட்டமானான். விஜய் நிறையவே கலங்கி போயிருந்தான். இப்போ என்ன பண்ணுறது சத்யா? நம்ம சேலம் ஸ்டேஷன்லேயே இறங்கிடலாம். அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி நிச்சயமாக மெட்ராஸ் போயிடலாம். டாக்ஸியில் போகிறதுனால ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் மெட்ராஸ் சென்ட்ரல் வரதுக்குள்ளே நிச்சயமாக நம்ம மெட்ராஸ் போயிடலாம். நேராக பிளாட்ஃபார்மில் போய் கருப்பு மஞ்சள் சுடிதார் போட்டுருக்கிற பொண்ணை தேடி பிடிச்சி விவரம் சொல்லி சூட்கேஸை கொடுத்துடலாம். இல்லைனா கார் பார்க்கிங்கில் இருக்கிற அந்த அம்பாசிடரை கண்டுபிடிச்சி அது பக்கத்தில் வெயிட் பண்ணி அந்த லேடி திரும்பி வந்தது பார்த்துடலாம். நல்ல ஐடியாடா. ஆனால் நம்ம இறங்கி டாக்ஸி பிடிக்கிறதுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கணுமே. தைரியமாக இரு என்று அவன் முதுகை தட்டி கொடுத்தான் சத்யா. விஜயின் உடலில் பயநடுக்கம் தெரிந்தது. இப்போ மணி என்ன தெரியுமா? 11:55. இன்னும் 10-15 நிமிஷத்தில் ஸ்டேஷன் வந்துடும். நடுராத்திரியில் ஸ்டேஷன் இறங்கி டாக்ஸி கலைஞ்சா சந்தேகப்பட மாட்டாங்களா சத்யா? பொருத்தமாக ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கலாம்டா.
சரி, இந்த ஐடியா பரவாயில்லன்னு தோணுது என்றான் விஜய் அரைமனதாக. விஜயும் அவனையும் தொடர்ந்து வந்தான். சீட்டில் அமர்ந்த சத்யா பின்புறமாக வசதியாக சாய்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான். அத்தியாயம் 14. சத்யா தீவிரமாக யோசித்தான். சேலம் ரயில்வே ஜங்ஷனில் இறங்கிறது நல்லது என்று முடிவு செய்தான். சேலத்தில் இறங்கி நீலகிரி எக்ஸ்பிரஸ் போய் அரை மணி நேரம் வரைக்கும் இருந்துட்டா பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிடலாம் என்று நினைத்தான் சத்யா. தனது திட்டத்தை மனதினுள் நிதானமாக அசை போட்டான். விஜய், என்னடா, நம்ம சேலத்தில் இறங்கிடலாம். சரி, ஸ்டேஷனில் வர்றது போல் இருக்கும், வா. அவசரப்படாத, நம்ம இறங்குறது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த கோச்சில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் டிடின்னு யாருக்குமே தெரியாமல் நம்ம இறங்கணும். அது எப்படி முடியும்? டிடி ஒவ்வொரு ஸ்டேஷனையும் இறங்கி நிற்கும்போது பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறாரே. அதுதான் பாயிண்ட். அவர் பிளாட்ஃபாரத்தில் தானே இறங்கி நிற்கிறாரு. நம்ம அதுக்கு எதிர்ப்புறமாக இறங்கிடலாம். மறுபக்கம் வாசல் வழியாக குதிச்சு எதிர்ப்பக்க பிளாட்ஃபார்மில் போய் ஏறிட்டோம்னா பேசாமல் அங்கேயே ஒதுக்குப்புறமா நின்றுக்கலாம். ட்ரெயின் போய் ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம மூவ் ஆகலாம். நல்ல ஐடியா சத்யா. சரி, வா, தயாராகலாம். இப்படியே லுங்கி டிஷர்ட்டில் போகலாமா, இல்லை பேண்ட் மாற்றிக்கலாமா? அவசரப்படாத, ட்ரெயின் என்னதும் குதிச்சிடக்கூடாது, சந்தேகம் வந்துடும். சேலத்தில் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நிற்கும். ட்ரெயின் நின்று இந்த நாணமாக இறங்குறவங்க எல்லாம் க்ரீன் சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் பரபரப்பாக திரும்பவும் ரயில் ஏறுவாங்க. அந்த சமயம் தான் நம்ம இறங்குறோம். ரைட் சித்யா. லுங்கி ஷர்ட் வேண்டாம், இதை கட்டிட்டு சூட்கேஸ் தூக்கிட்டு போனால் சந்தேகப்படுவாங்க. ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம வரும்போது போட்டு வந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். ஏன் சத்யா? போலீஸ் ரைடு வந்திருக்கு. நம்மளை தேடுனா தானே நிச்சயமாக நம்ம ட்ரெஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம். பயமாக இருக்குது சத்யா. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ பெரிய சிக்கலில் மாட்டிட்டோம். பயப்படாத, சமாளிச்சுக்கலாம் என்று தைரியம் சொன்னான் சத்யா. நீலகிரி எக்ஸ்பிரஸ் சேலம் ரயில்வே நிலையத்தின் முதல் பிளாட்ஃபாரத்துக்குள் நுழைந்தது. நீராவி பெருமூச்சை விட்டு நின்றது. சீருடையில் பிளாட்ஃபாரத்துக்குள் நுழையும் பொழுதே ஜன்னல் வழியாக பார்த்த சத்யா திடுக்கிட்டான். சீருடை அணிந்த மற்றும் அணியாத போலீஸார் ரயில் நிலையத்தை சுற்றி அரண் அமைத்திருப்பதை கண்டான். மனது பக் பக் என்றது. விஜய், கொஞ்சம் ஜன்னல் பக்கமாக பாரு. பார்த்த விஜய் அலறினான். சத்யா, என்ன சத்யா இது? சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கு என்றான் விஜய் நடுக்கத்தோடு. சுற்றி சுற்றி போலீஸார் நிற்க அந்த காட்சியை பார்த்து அவனுக்கு நெஞ்சு பதறியது. சத்யா, வேணாம்ப்பா, பேசாமல் ஓடிடலாம். சூட்கேஸ் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். வெடிச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம இருக்கிற இந்த கேரேஜ் செதறிடாதா? தள்ளி வீசிடலாம். இந்த கேரேஜ் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு அதிகமாக இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. ரயில் வேகமாக போயிட்டுருக்கறனால நம்ம சூட்கேஸ் வீசினது அந்த இடத்த விட்டு நம்ம கேரேஜ் குறைஞ்சது 200 மீட்டராக போயிருக்கும். ஆமாம், இப்போது சூட்கேஸ் வீசலானுங்கிறியா? அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. போலீஸ் நம்மளை பிடிச்சி சோதனை செஞ்சால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வெடிகுண்டு இருந்தால் தான் நம்மளை அரெஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஜோலார்பேட்டையில் இறங்கிடலாம் என்றான் விஜய். சரி, அவர்கள் இருவரும் தயாரானார்கள். அருண், இந்துஜா, ராகவ கோஷ்டினர் நீலகிரி எக்ஸ்பிரஸின் இறுதிப்பகுதி வரை தங்கள் சோதனையை முடித்திருந்தார்கள். வெடிகுண்டு எடுத்துச் செல்லும் நபர்களை கண்டுபிடிக்க இயலாமல் குழப்பத்துடன் நின்றிருந்தார்கள். ஏன் மிஸ்டர் தங்கராஜ், அவங்க ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸில் வேறு ட்ரெயினில் ஏறிப்பாங்களா என்றான் நாகராஜ். என்கிட்ட சொல்லும்போது ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் தான் சொன்னாங்க சார். அவங்க முகம் நல்லா ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொல்ல முடியல, ஆனால் அவங்கள பார்த்தா நிச்சயமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன். அவங்கள ராத்திரி பார்த்ததுனாலையும் இப்போ அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றிருக்கிறனாலையும் தங்கராஜ் கரெக்டாக அடையாளம் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் என்று குறுக்கிட்டான் அருண். தங்கராஜும் தயக்கமாக தலையசைத்தான். ஃபஸ்ட் கிளாஸு, ஏசி, செகண்ட் கிளாஸு, அன்ரிசர்வ்னு எல்லா கோச்சையும் செக் பண்ணியாச்சு. அந்த நபர்கள் மாட்டல. இனிமேல் சூட்கேஸ் அடையாளம் வச்சு தேட வேண்டியதுதான் என்றான் ராகவ். சூட்கேஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு திறந்து பார்க்கலாமா என்றான் அருண். ஏன்பா, எல்லா சூட்கேஸையும் திறந்து பார்க்கணுமா? அந்த மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டின சூட்கேஸ் மட்டும் தேடி பார்த்தா போதாதா என்றால் இந்துஜா. ஸ்டிக்கர் தானே, அது சரியாக ஒட்டாமல் உறிஞ்சி கீழே விழுந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கிழிஞ்சு போயிருக்கலாம். ஸோ எல்லா சூட்கேஸையும் திறந்து பார்த்துறது நல்லது தான். என்ன மிஸ்டர் ராகவ், நான் சொல்கிறது சரிதானே என்று ராகவுடன் திரும்பினான் அருண். ஏன் அருண், கருப்பு சூட்கேஸில் மட்டும் வேண்டாம். இந்த ஆட்டோ டிரைவர் அவங்கள பார்த்தது ராத்திரியில், இருட்டில் ப்ரௌன் கலர் கூட கருப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ரைட்டு, எல்லா சூட்கேஸையும் திறந்து பார்த்துடலாம் என்றும் புறப்பட்டார்கள் அவர்கள். அத்தியாயம் 15. ஜோலார்பேட்டை ஸ்டேஷனை அடையும் பொழுது அந்த போலீஸ் கோஷ்டி S5 கோச்சினில் நுழைந்தது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் போலீஸின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. சீருடை அணிந்த மற்றும் சிவிலுடை அணிந்த நபர்கள் ரயில் நிலையத்தில் பரவி நின்றிருந்தனர். போலீஸ் படைக்கு தலைமை தாங்கியிருந்தார் அசோக் குமார் IPS. வெடிகுண்டு கொண்டு வர ஆள் ஜோலார்பேட்டையில் இறங்கினாலும் இறங்கலாம், நம்ம கவனமாக இருக்கணும். அவனுங்க ஆயுதம் வச்சுருக்கலாம், அதனால் அவங்கள எதிர்த்து துணிவோடு நிற்கணும். எந்த ஒரு விபரீதம் நடக்காமல் ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் பீடிகை போட்டார் அசோக் குமார். வயர்லெஸ் தகவல் படி அவங்க 2 இளைஞர்கள் கருப்பு நிற ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பாங்க. ஒருத்தன் கருப்பு பேண்ட்டு, வெள்ளை முழுக்கை சட்டை, இன்னொருத்தர் ஜீன்ஸு, கோடு போட்ட சட்டை. 2 பேர்த்தில் ஒருத்தன் தாடி வச்சுருப்பான். இந்த அடையாளங்க மனசில் வச்சுட்டு வர்ற ஆசாமிகளை கண்காணிங்க. போலீஸ் படை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அசோக் குமார் தொடர்ந்தார். இந்த அடையாளங்களில் ஒன்று பொருந்தி வந்தால் கூட நீங்கள் இந்த ஆளுகளை மடக்கிடணும். கூடுமான வரைக்கும் வன்முறை தாக்குதலோ தகராறோ இல்லாமல் பார்த்துக்கணும். அமைதியாக கமுக்கமாக அவங்கள மடக்கி அள்ளிட்டு போகணும். கண்டிப்பான குரலில் கட்டளையிட்டார் அசோக் குமார்.
இன்னொரு விஷயம், யூனிஃபார்ம் போட்டிருக்க போலீஸ் எல்லாரும் ரூம்குள்ளேயும் இருட்டான பகுதியிலும் ஸ்டேஷனுக்கு வெளியில் மறைவாக நின்றுக்கங்க. மஃப்டி ஆட்கள் மட்டும் பிளாட்பாத்தில் நின்னால் போதும். ஏன்னா வெடிகுண்டு கொண்டு வர ரவுடியை போலீஸ் பார்த்தா உஷாராயிடுவாங்க. சரி, நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. தப வேண பூட்ஸ் சப்திக்க போலீஸார் தங்கள் இடங்களுக்கு போனார்கள். பழவண்டி, புத்தக வண்டி, டிஃபன் சென்டர் ஆகிய இடங்களில் மஃப்டி போலீஸார் நின்றனர். யூனிஃபார்ம் அணிந்த போலீஸார் மறைவிடங்களை தேடினார்கள். போலீஸார் பலரின் முகத்தில் தைரியம் தெரிந்தாலும் உள்ளூர உதறல் இருந்தது. என்னையா திருமலா, வெடிகுண்டு கேஸில் நம்மளை மாதிரி வயசானவங்களை போட்டு சாவடிக்கிறாங்களே என்றார் பெருசு ரங்கசாமி. ஏன் பயமாக இருக்கா? இருக்காதா பின்ன. வயசான காலத்தில் ஸ்டேஷனில் அக்கடான்னு இருந்தோமா, பாரா பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமா இல்லாமல் என்ன ரோதனையாது பெருசு. எனக்கு உள்ளூர பயம்தான். வெடிகுண்டு விவகாரனாலே தீவிரவாதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. அவனுங்க பாவ புண்ணியமெல்லாம் பார்க்க மாட்டானுங்க, இறக்கவும் பார்க்க மாட்டானுங்க. போலீஸ் அவனுக்கு மேலே கை வைக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அவங்களும் தற்கொலை பண்ணிவிட்டு சுற்றி இருக்கவங்களையும் அழிச்சிடுவானுங்களே. அதுதான் திரும்பல. நமக்கு குடும்பம் இருக்குதுப்பா, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அவங்கள யாரையா பார்க்குறது? அதுதானே நம்ம இந்த தொழிலுக்கு வந்திருக்கவே கூடாது என்ற திருமலை பெருமூச்சு விட்டார். தொலைவில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஒலி கேட்டது. ஸ்டேஷன் பரபரப்பானது. ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை அணுகி வந்தது. சத்யா அந்த சூட்கேஸை எடுத்து கேரேஜ் வாசலில் அருகே வந்தான். விஜய் தொடர்ந்தான். நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டையை நெருங்கியதால் தனது வேகத்தை குறைத்து கொண்டது. அவர்கள் இதய துடிப்பு தன் வேகத்தை அதிகரித்தது. ஒளிரும் விளக்குகளால் சூழப்பட்டிருந்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முன்னால் தெரிந்தது. ரயிலின் வேகம் குறைந்தது. ரயில் நிலையத்துக்கு சற்று தள்ளி இருந்த பகுதியில் சூட்கேஸை வீசினான் சத்யா. நெஞ்சில் பயம் இருந்தது. வெடிச்சிடுமோ? மெத்தையாக வளர்ந்திருந்த புல்லின் மீது பொத்தென்று விழுந்தது சூட்கேஸ். அது வெடிக்கவில்லை. கண்களை மூடி காதுகளை கைகளால் பொத்தி கொண்டு நின்றிருந்த விஜய் மெல்ல கண் திறந்தான். காதிலிருந்து கைகளை விளக்கினான். சூட்கேஸை போட்டியா சத்யா? போட்டாச்சு. வெடிக்கலையே. புதராட்டம் உயரமாக புல் வந்திருந்தது. அதில் சூட்கேஸ் விழுந்தனால எதுவும் ஆகலை. மெத்தையாட்டம் புல்லில் சூட்கேஸ் விழுந்திருக்கு. தேங்க் காட். விஜய், தைரியமாக இரு. முகத்தில் பயத்தை காட்டாத. பதட்டம் வெளிப்படுத்தாமல் நார்மலாக இரு. நம்ம ஜோலார்பேட்டையில் இறங்கிறோம். நிதானமாக வெளியேறோம். அப்புறம் ரயில்வே லைன் வழியாக போய் புல்தரையில் வீசின சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்புறம் ஒரு டாக்ஸி வச்சுட்டு நேராக மெட்ராஸ் போயிடலாம். சரி என்றான் விஜய். ரயில் அந்த ஸ்டேஷனுக்குள் புகுந்து நிற்க சத்யா சாதாரணமாக இறங்கினான். விஜய் தன்னுடைய பதற்றத்தை மறைத்து கொண்டு இறங்கினான். ரயில் நின்றதும் திக்கென்று விழித்து கொண்ட குழந்தையால் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த பார்வதிக்கும் விழிப்பு தட்டியது. ரயில் நின்றிருப்பதை கவனித்து எழுந்தாள். குழந்தை தனது அழுகையை தொடர அதை தூக்கி கொண்டு அழுகையை அமர்த்த முயன்றாள் பார்வதி. ஜன்னல் ஓரமாக குழந்தையை தூக்கிச் சென்று வேடிக்கை காட்டினாள். குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. பார்வதி வாசல் பக்கமாக நடந்தாள். ஃபிலிம் சுருள் போல சுருண்டு கிடந்த மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் காலில் பட அதை குனிந்து எடுத்தாள். அதை விரித்த அந்த படத்தை குழந்தையிடம் காட்டினாள். பேபி, இந்த பாரு. பார்வதி இந்த ஸ்டிக்கரை காட்டி குழந்தையின் அழுகை நிறுத்த முயல சத்யா மற்றும் விஜயின் மோசமான தருணத்தில் சாத்தான் சிரிக்க ஒவ்வொரு பகுதியாக சூட்கேஸை சோதனைத்து வந்த அருண் ராகவன் கோஷ்டியுடன் அந்த பக்கம் வந்த இந்துஜா பார்வதியின் கையில் இருந்த அரையடி மிக்கி மவுஸ் ஸ்டிக்கரை பார்த்தால் அடுத்த வினாடி கூவினாள். ஹே, ஐ காட் இட். இந்துஜாவின் கோவலை கேட்ட அருணும் ராகவும் அவசரமாக அவள் அருகில் வந்தார்கள். அருண், அந்த லேடி கையில் பாருங்க, ஸ்டிக்கர். ஆமாம், தங்கராஜ் சொன்ன அதே மிக்கி மவுஸ் ஸ்டிக்கரு. எல்லோரையும் பரபரப்பு ஆக்கிரமித்தது. உடனே தங்கராஜ் அழைக்கப்பட்டான். இதே தான் சார், இந்த ஸ்டிக்கர் தான் சார் அந்த சூட்கேஸில் ஒட்டியிருந்தாங்க என்றான். பார்வதி விசாரிக்கப்பட்டாள். எனக்கு எதிர்த்தாப்பில் தான் சார் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் கருப்பு கலர் பேண்ட்டு வெள்ளை சட்டையும் போட்டிருந்தான் சார். இன்னொருத்தன் கோடு போட்ட சட்டையும் ஜீன்ஸும் போட்டிருந்தாங்க. ஒருத்தன் கையில் லெதர் பேக் இருந்துச்சு. ஒருத்தன் கையில் சூட்கேஸு. அந்த சூட்கேஸ்லேருந்து அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு சார். அவங்க 2 பேரும் எங்கே? அவசரமாக கேட்டான் ராகவ். இப்போ தான் இறங்கின மாதிரி இருந்துச்சு சார். இப்போ ட்ரெஸ் மாற்றிக்காங்க. கமான், சீக்கிரமாக கீழே இறங்குங்க, அவங்க யாருன்னு காட்டுங்க என்று பார்வதியை ராகவ் அவசரப்படுத்த ரயிலிலிருந்து கீழே இறங்கி பிளாட்பாரத்தில் நின்ற பார்வதி கூட்டமே இல்லாத பிளாட்பாரத்தில் சத்யாவும் விஜயும் மகா எளிதாக அடையாளம் கண்டுகொண்டாள். சார், அதோ போகிறாங்களே, அந்த 2 பேர் தான் சார். சத்யாவும் விஜயும் சுட்டி காட்டினாள். ராகவரும் இருவரும் அவர்களை கவனித்தார்கள். கையில் சூட்கேஸ் இல்லையே என்றான் அருண் சந்தேகமாக. கருப்பு சூட்கேஸ் வச்சுருந்தாங்க சார், அது கையில் எடுத்துகிட்டு தான் போனாங்க என்றாள் பார்வதி. அதில் தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததா? ஆமாம் சார், அந்த சூட்கேஸில் தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. குழந்தை கேட்டான இந்த ஸ்டிக்கரை இந்த தாடிக்காரன் தான் கிழிச்சு கொடுத்தான். இந்த ரயில் இந்த ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு சூட்கேஸோடு போனாங்க. அப்போது சூட்கேஸ் எங்கே? ஒரு வேளை கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட கைமாற்றிருப்பாங்களோ சந்தேகம் எழுப்பினான் அருண். இல்லை, ரயிலே எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பாங்களோ என்றார் ராகவ். சார், பாட்டி வணி தான் தெரிஞ்சிருச்சு, மடக்கி விசாரிக்க வேண்டியது தானே என்றால் அவர்களை நெருங்கி வந்த இந்துஜா. மிஸ்டர் ராகவ், அவனுங்க கவனிச்சிட்டாங்களா? எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலாக நிற்கிறாங்களே. ஆமாம் அருண், அவங்கள ஸ்டேஷன் விட்டு வெளியே போக முயற்சி பண்ணுற மாதிரியே தெரியுது. ஆமாம் சார், ஜஸ்ட் இறங்கி பிளாட்ஃபார்ம் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஒரு வேளை திரும்பவும் இந்த ட்ரெயினில் இறக்குவாங்களோ கேட்டால் இந்துஜா. இல்லை, அவனுங்க இந்த எஸ்பை கோச்சிலேருந்து இறங்கி அதை விட்டுட்டு விலகி போய் நிற்கிறாங்க பாரு. போலீஸில் இருக்கா இல்லையா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இன்னும் நோட்டம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அருண் சொன்னதை ஒப்புக்கொண்டார் ஏசி ராகவ். நின்றுட்டு தானே இருக்காங்க, மடக்கிடலாமே.
ஓகே சார். மிஸ்டர் அருண், நம்ம 2 பேர் போய் அவனுங்களை மடக்கி பிடிச்சிடலாம். ஆளுக்கு ஒரு நபரை நம்மளை குறி வச்சுக்குவோம். நம்ம போய் பிடிச்சதும் போலீஸ் படம் வந்து சூழ்ந்துடும். டன், நான் அந்த தாடிக்காரனை கவனிச்சுக்கிறேன் என்று அருண் அங்கிருந்து விலகி சாதாரணமாக நடப்பதைப் போல நடந்து சத்யாவை அணுகினான். ராகவ் ஒரு பாதுகாப்பான தொலைவில் விலகி எங்கோ செல்வது போல நடந்தனர். விஜய் தான் தன்னை அருகே வரும் ராகவனை முதல் கவனித்தான். இவர் டிக்கெட் பரிசோதனை கூட வந்த நபர் போல தெரியுது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் ஒருவித கலவர உணர்வு தோன்றியது. உள்மனது அபாய எச்சரிப்பு செய்தது. சத்யாவை எச்சரிக்க வேண்டும் என்று நினைத்தபடி அவன் புறமாக திரும்பியான். திரும்பியவுடன் சத்யாவுக்கு நேர் பின்பக்கத்தில் அருணை பார்த்து திடுக்கிட்டான். சத்யா என்று அன்னிச்சையாக அலறினான். அடுத்த வினாடி ராகவ் அவன் மேல் பாய்ந்து அவனை கட்டிப்பிடித்து கீழே வீழ்த்தி தன் வலது முழங்காலால் அவன் உடலை அழுத்தினார். சத்யாவை நோக்கி அருண் பாய சத்யா சுதாதிருத்திருந்தான். அருண் பாய்ச்சலுக்கு பின்வாங்கி விலகினான். நெருங்கி வந்து கொண்டிருந்த அருணை முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டுவிட்டு பிளாட்ஃபார்மில் ஓட ஆரம்பித்தான். நள்ளிரவு. பிளாட்ஃபார்ம் வெறிச்சென்றிருக்க அவன் ஓடுவதற்கு சுலபமாக இருந்தது. அவனது தாக்குதலால் சற்றே நிலை தடுமாறிய அருண் அவனை துரத்தி கொண்டு ஓடினான். இந்த சலசலப்பில் அலர்ட்டான போலீசார் மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டு தபதபன வந்து ஓடி வந்து சூழ்ந்து கொள்ள வினாடி நேரத்தில் சத்யாவும் பிடிபட்டான். விஜய், சத்யா இருவரையும் ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்கு எடுத்து வந்தார்கள். போலீஸில் பிடிபட்டு விட்ட நிலையில் சத்யா அதிர்ந்து போயிருந்தான். விஜய் அரண்டு போயிருந்தான். அவர்களுக்கு அருகில் அசோக்குமார், ராகவ், அருண் மற்றும் இந்துஜா ஆகியோர் நின்றிருக்க போலீசார் வட்டமாக ஒரு அரண் போல சூழ்ந்திருந்தனர். சூட்கேஸ் எங்க? ராகவன் கேட்டார். விஜய்க்கு பயத்தில் பேச்சே வரவில்லை. சத்யாவோ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தீவிர சிந்தனையில் இருந்தார். நீங்கள் கொண்டு வந்த சூட்கேஸ் எங்க? மீண்டும் கேட்ட ராகவின் குரலில் வெப்பம் அதிகரித்திருந்தது. டேய், கேட்கறனில்ல, சூட்கேஸ் எங்கே வச்சிருக்க? அதட்டினார். சத்யா அலட்சியமாக பார்த்தான். சூட்கேஸா? எந்த சூட்கேஸு என்றான் தெரியாதது போல. ராகவ் கோபம் கொண்டார். தன் இடது கையை சுழற்றி அவன் கன்னத்தில் பலாரென ஒன்று விட்டார். அந்த போலீஸ் அடிக்கு அம்மா என்று அலறினான். அவன் வாய் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டது போல சிவந்தது. உதடு கிளிபட்டு வழிந்தது ரத்தம். அதை பார்த்த வினாடியே விஜய் மனத்தில் திடீரென அவன் வடிவற்றிருந்து ஒரு பயம் பந்து போல திரண்டு நெஞ்சை அடைத்தது. உடல் அனிச்சையாக நடுங்கியது. கலவரமாக ராகவிடம் திரும்பினான். சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் என்றான் விஜய் பயத்துடன். வெரி குட், இதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம் என்று ராகவ் அவனை நெருங்கி பரிவோடு முதுகை தட்டி கொடுத்து விட்டு சொல்லு என்றான். விஜய் ஆரம்பத்திலிருந்து சொல்லத் தொடங்கினான். அத்தியாயம் 16. அருண், ட்ரெயின் அனுப்பிச்சிடலாம். இப்போவே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் லேட்டு. இன்னும் லேட் ஆச்சுன்னா மெட்ராஸில் அந்த பாட்டிக்கு சந்தேகம் வந்துடும் என்றபடி அருணிடம் வந்தார் ராகவ். ஆமாம் சார், ஆனால் நம்ம உடனடியாக மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிற போலீஸை வாபஸ் வாங்கிடணும். மஃப்டியில் ஒரு சின்ன டீம் மட்டும் அனுப்பிச்சு அந்த கருப்பு மஞ்சள் சுடிதார் போட்டிருக்கிற கனகாங்கிற அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணி மடக்கணும். அவளோட கார் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செஞ்சர்லா அருண் என்ற ராகவ் அந்த ஏற்பாடுகளை கவனிக்க முனைந்தார். மிஸ்டர் ராகவ், அப்படியே காட்பாடி, அரக்கோணம், ஃபேஷன் பிரிட்ஜ் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருங்க. ஓகே அருண். நீலகிரி எக்ஸ்பிரஸ் 25 நிமிட தாமதத்துக்கு பிறகு ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது. காட்பாடி, அரக்கோணம், சென்னை போன்ற இடங்களில் உள்ள போலீஸ் முற்றுகையை விலக்கிக் கொள்ள தகவல் பறந்தது. கனகா என்னும் பெண்ணை பற்றி விவரங்களும் அடையாளமும் சென்னை போலீஸ் கமிஷனுக்கு தெரிவிக்கப்பட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அவளை கண்டுபிடித்து மடக்குமாறு செய்தி அனுப்பப்பட்டது. சத்யா, விஜய் பிடிபட்ட விவரம் உள்துறை செயலாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. இத்தனைக்கும் பிறகு நிறைய டார்ச் லைட்டுகள் செய்தும் போலீசார் வர விஜய், சத்யா இருவரும் பலத்த போலீஸ் காவலுடன் ரயில்வே லைன் வழியாக அழைத்து வரப்பட்டனர். நீ சூட்கேஸை தூக்கி எறிஞ்சடா எது என்று ராகவ அதட்டலாக. கொஞ்ச நேரம் தெனாவெட்டான மௌனத்தில் இருந்தான் சத்யா. அவனது தலைமுடியை பிடித்து ஒரு உலுக்குலுக்கினார் உடம் வந்த கிரைம் இன்ஸ்பெக்டர். ஐயோ என்ற சத்யா ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல தீவிரமாக இருந்தான். அந்த இன்ஸ்பெக்டர் விஜயிடம் திரும்பி, சொல்லு. சத்தியமாக தெரியாது சார், நான் பயத்தில் கண்ணை மட்டும் மூடிட்டேன். அதை இவன் எங்கே வீசினானே எனக்கு தெரியாது சார், சத்தியமாக தெரியாது என்றான் அழுகையாக. அவர் மீண்டும் சத்யாவிடம் திரும்பினார். அவன் கையை பிடித்து திரும்பி முதுகில் ஒரு குத்து குத்தினார். சொல்லு, எங்கே போட்ட? கொஞ்சம் போகணும் என்றான் முறைப்பாக. போனார்கள். ஓரிடத்தில் நின்றான் சத்யா. இங்கே தான் தூக்கிப்பட்டேன்னு தோணுது, பார்க்கணும் என்றான். 4 புறமும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூழ நடுவில் வந்த சத்யா அவன் சொன்ன திசையிலெல்லாம் டார்ச் அடித்தார்கள். 4 புறமும் ஒரு புதர் மேல் அந்த சூட்கேஸ் கிடப்பதை பார்த்தான் சத்யா. சற்றென்று போலீஸ் வளையத்தை உடைத்து கொண்டு ஓடினான். மின்னல் விரைவில் அந்த சூட்கேஸை கையில் எடுத்தான். டார்ச்சுகளின் ஒளி வளையங்கள் அவனை சூழ்ந்து கொண்டன. யாரும் கிட்ட வராதிங்க, வந்தா இந்த வெடிகுண்டை வெடிக்க வச்சுடுவேன் என்றான் விரைப்பாக. போலீஸ் குழு திகைத்து நின்றது. இதில் RDX ஒயிட்டுங்கிற வெடிகுண்டு இருக்குது. இந்த குண்டு வெடிச்சது 100 அடி சுத்தத்தில் இருக்கிற எல்லாருமே தூள் தூளாக செதறிடுவோம், ஜாக்கிரதை என்று எச்சரித்தான் சத்யா. வெறி வந்தவனைப் போல மூச்சு வாங்கினான். அங்கும் இங்குமாக ஜாக்கிரதையாக பார்வையை சுழற்றினான். சத்யா, வேண்டாம், மரியாதை சரணடைச்சது. இந்த வெடிகுண்டு சமாச்சாரத்தில் நீ வெறும் அம்புன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற இக்பாலை நாங்கள் மடக்கிடுவோம். கேஸ்னு வரும்போது உனக்கு தண்டனை கொஞ்சம்தான். நீயும் விஜய் மாதிரி அப்ரூவ் ஆகிடு. உங்கள் 2 பேத்துக்கு தண்டனையே இல்லாமல் பண்ணிடுறேன். கமான் வா, வந்து சரணடைச்சிடு என்றான் ராகவ் சத்தமாக.
சத்யா மௌனமாக இருந்தான். சூட்கேஸை மார்போடு அணைத்து பிடித்திருந்தான். அவன் விரல்கள் அதன் லாக் பகுதியில் இருந்தன. அருண் மெல்ல ராகவை அனுப்பி அவன் காதுகளில் கிசுகிசுத்தான். எல்லாரும் லைட் அவன் முகத்துக்கு நேரம் அடித்து கண் கூசார். அவனுக்கு டப்புன்னு போய் அதிரடியாக மடக்கிடலாம். நல்ல யோசனை என்று ராகு பதில் சொன்ன பின்னாடி யாரும் எதிர்பாராத விதமாக சத்யா பாய்ந்தான். விஜய் மீது தாவி அவனையும் இழுத்துக்கொண்டு தண்டவாளத்துக்கு அருகே வந்தான். ஐயோ, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்று விஜய் அலற அலற அவனை தண்டவாளத்தின் கீழே சாய்த்தான். இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, இனிமேல் என்னோடய வீட்டுக்கோ எங்கள் ஊருக்கோ போகிறது எனக்கு அவமானம். மாட்டிக்கிட்டதுனால என்னை சித்திரவதை பண்ணி விதைக்க போகிறீங்க. இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி கூடவே இருந்துட்டு ஆபத்துன்னு வரும்போது காட்டி கொடுத்த இந்த துரோகியும் உயிரோடு இருக்கவே கூடாது. நாங்கள் சாகிறோம், நீங்கள் ஓடி உயிர் பிழைச்சிக்கங்க என்ற சத்யா அந்த சூட்கேஸை இரும்பு தண்டவாளத்தின் பாலத்தின் மேல் வலுவாக தூக்கி அடித்தான். ஒரு முறை, 2 முறை, 3 முறை போலீசாரில் ஒரு பகுதியினர் சுதாரித்து கொண்டு சிதறி ஓடினார்கள். ஒரு பகுதியினர் திகைத்து அதிர்ந்து அப்படியே உறைந்து நின்றிருந்தார்கள். சத்யாவின் வலுமிக்க ராட்சச பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த விஜய் பயமாக அலறினான். ஐயோ, வேண்டா சத்யா, வேண்டா சத்யா, காப்பாற்றுங்க, ப்ளீஸ் காப்பாற்றுங்க. சத்யா வெறித்தனமாக அந்த பெட்டியை உடைக்க முயன்று கொண்டிருந்தான். தண்டவாளத்தின் மேல் பெட்டியை தூக்கி தூக்கி வலுவாக அடித்தான். ராகவ், அருண் குழுவினர் செய்வதறியாது திகைத்து நிற்க அவன் 5வது முறையாக சூட்கேஸை அந்த தண்டவாளத்தில் அடித்த பொழுது அந்த சூட்கேஸ் தனது பின்புற கீழ்களை பீத்து கொண்டு வாய் பிளந்தது. சூட்கேஸின் உள்ளிருந்து தங்க பிஸ்கட்டிலும் உயர் ரக ஹெராயின் பாக்கெட்டுகளும் கொட்டின. சத்யா திகைத்தான். உள்ளிருந்தது RDX வெடிமருந்து இல்லையா? தங்கமும் போதைப் பொருளும் தானா? அடுத்த வினாடியே போலீஸ் சத்யா மீது பாய்ந்தது. விஜயை அவனிடமிருந்து பிரித்தது. அப்புறம் என்ன? சத்யா விஜய் கைது. விஜய் அப்ரூவர். சென்னையில் கனகா கைது. அவள் தந்த தகவலின் பேரில் கோவையில் இக்பால் கைது என சம்பவங்கள் தொடர்ந்தன. சரவணனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு திருநெல்வேலியுள்ள டிடெக்டிவ் ஏஜென்சியின் தலைமை அலுவலகம். அங்கு டிடெக்டிவ் ஆஃபீஸர் அருணின் அறை. அந்த வெடிகுண்டு கேஸ் முடிவு என்னாச்சு அருண் என்று கேட்டால் இந்துஜா. அதுவா, இக்பால் போதைப்பொருள் கடத்துகிற ஒரு ஆள் தங்கத்தையும் போதைப்பொருள் ஹெராயினையும் வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சு கேரளாவில் வழியாக கோயம்புத்தூர் கொண்டு வந்து மெட்ராஸ் அனுப்பி விற்கிறது அவனோட தொழில். இப்போ போலீஸ் கெடுபடி அதிகமாகிட்டனால அவனோட கூட்டாளிகளை அனுப்ப முடியாமல் தவிச்சிருக்கான். அந்த சமயத்தில் தான் இந்த சத்யா விஜயம் அவன் கண்ணில் பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பணத்தை ஆசை கொடுக்குறதா காமிச்சு சூட்கேஸை அவங்ககிட்ட கொடுத்துட்ருக்கான். சூட்கேஸில் தங்கமும் ஹெராயினும் இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் அவங்க எங்கே அதை அமுக்கிட்டு போயிடுவாங்களேன்னு சந்தேகப்பட்டு அதில் வெடிகுண்டு இருக்குன்னு ரீல் விட்டு பயமுறுத்தியிருக்கான் என்று நீண்ட விளக்கம் தந்தான் அருண். நம்ம தான் இந்த கேஸில் கடைசியாக சரியான செயல்பட வாய்ப்பு கிடைக்கல இல்லையா அருண்? ஆனால் கடைசியில் முக்கியமான தடயமான ஸ்டிக்கரை கண்டுபிடிச்சி தூள் கிளப்பிட்டு நீயே வெல்டன் இந்து என்றான். ஏய், ஐஸ் ஐஸ் என்று சிரித்தாள் இந்துஜா.